உன் கையில மறுபடியும் ரத்தம் வருது. அடி பட்டிருக்குல்ல. சரி, நீ முதல்ல என் கூட வா. இல்ல ஒண்ணு இல்ல, நீ வா. நான் சொல்றத கேளு, நீ வா. ஐம் ஓகே. ரியா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? உங்க பொண்ணு உள்ள இருக்கா. அவளுக்கு நீங்க தான் ரொம்ப முக்கியம். பை தி வே, நீங்க போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லுங்க. நான் உங்க பொண்ணு கிடையாது, சரியா? நீ எனக்கு பொறுக்கலனாலும் என் பொண்ணுதாம்மா. ஆனா நீ இங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒண்ணும் இல்லல. பரவாயில்லையே, கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு போல இருக்கு. முடிஞ்சிருச்சு. யா, எனக்கு அது நீன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சது. சரி வா. முடிஞ்சுதா? முடிஞ்சது. இந்த கையில என்ன பண்றது? ஒன்னு அடிக்கட்டுமா? காயம் இங்க இருக்கு. I'm so sorry. சரியான லூசு நீ. சரி பரவாயில்ல. நீ ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல? நான் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னதை நீ எங்க கேட்ட? கட்டிக்கிட்டே என்ன பாத்துக்கிட்டே இந்த வாட்ஸ் ராங்? நீ எப்போ என்கிட்ட சொன்ன? அம்மா 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 அழாதீங்க, எனக்கு ஒண்ணும் ஆகல. பிராச்சி, கையில ஏதாவது அடிபட்டிருக்கா என்ன? இல்லம்மா, இது ஒண்ணும் காயம் இல்ல. கையில கட்டெல்லாம் போட்டிருக்க, எதுவும் ஆகலன்னு சொல்றேன். பயப்படுறீங்க? யாருக்கும் ஒண்ணும் ஆகல. ஆண்டி, கட்டுதான் ரொம்ப பெருசா இருக்கு, காயம் ரொம்ப சின்னதுதான். ஆக்சுவலா நான் கட்டு கூட வேற கையில போட்டுட்டேன். ஆனா அடிபட்டது அந்த கையில. கட்டு. அம்மா, இது ஒரு சின்ன காயம் தான். ஆக்சுவலி நான் முழு கவனமும் அவளோட முகத்துல இருந்தது. நான் கட்ட தப்பா போட்டுட்டேன். ஐம் சாரி. நீ ஏன் என் முகத்தை பாத்துட்டு இருந்த? அது என்னன்னா, என்னோட கன்ஃபியூஷன் ஃபாக தள்ளுறதுலயே இருந்தது. நீ என்ன சொன்ன? கன்ஃபியூஷன் ஃபாகா? அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, அவன் ஏதாவது உளறிட்டு இருப்பான். இரு பிராச்சி, நீ என்ன சொன்ன? இல்ல நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கட்டு எப்படி போட்டுருக்க? கட்டு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, பாருங்க பாருங்க. இப்ப அவ நல்லா இருக்கால? கட்டு கட்டுறதெல்லாம் ஒரு ராக்கெட் சயின்ஸா? நல்லாதான் கட்டு கட்டியிருக்க. அப்படியா? சரி, வீட்டுக்கு போவோம். ரியா வெளியில இருக்கா, பாவம், அவ கூட யாருமே இல்ல, கவலையில இருக்கா. வாங்க போலாம். வா.
உங்களை ஏன் எனக்கு இவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. சுத்தமா எனக்கு அது புரியவே இல்ல. சோ ப்ளீஸ் என்ன எதுவுமே கேட்காதீங்க. இல்ல கேட்க மாட்டேன். ஆனா நான் சொல்றது கேப்பல. என் கூட வீட்டுக்கு வா. சும்மா வீடு வரைக்கும் டிராப் பண்றோம். இங்க பாரு, நீ இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்க. சோ ஷாக் ஆயிருப்ப. அதனால என் கண் முன்னாடி நீ இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீ எங்க கூட வந்தேன்னா 2 பேருக்கு சந்தோஷமா இருக்கும். ஒன்னு எனக்கு, அப்புறம் உனக்கு. எப்படி இவ்வளவு அழகா பேசுறீங்க? ஐ மீன் நீங்க என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு நல்லா தெரியுது எனக்கு இந்த டைம்ல யாரோட தேவையும் எனக்கு இருக்குன்னு. அப்புறம் நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க நான் தனியா இருக்க வேண்டாம் கூட வான்னு சொல்றீங்க. நான் அம்மா இல்லையா, அதனால எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன். பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா எப்ப தேவைப்படும்னு அம்மாக்கு நல்லா தெரியும். நீ இப்ப எங்களோட வீட்டுக்கு வரதுதான் நல்லது. எங்கேயாவது போகும்போது பேசிக்கிட்டே போனா தூரம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க யாருமே பேச மாட்டேன்றீங்க. ஐ மீன் உங்க வீடு வந்துருச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ. யூ வெல்கம். ரியா, எப்போவாது தோணுச்சுன்னா டைம் கிடைச்சா லஞ்சுக்கு வீட்டுக்கு வா. சரி. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் அதையே சமைச்சு வச்சிடுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ரன்பீர், தேங்க்யூ. நீங்க எதுக்கு தேங்க்யூ சொல்றீங்க? இவ்வளவு தூரம் வந்து டிராப் பண்ணதுக்கு. அதுக்கு தான் தேங்க்ஸ். சரி பாத்து போங்க. டிரைவ் சேஃப். சரி, டேக் கேர். பை. ரன்பீர், நீ என்ன லவ் பண்ற? நிறைய அந்த பிராச்சி, நீ 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 அந்த பிராச்சிய நீ அந்த பிராச்சிய லவ் பண்ணல. நீ நிச்சயமா அவளை விரும்பல. நீ 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 அத தானே செய்யற. நான் உன்கிட்ட சொன்னத அத தானே செய்யற. நீ நீ அவளை ஏமாத்திருவதானே. நீ நிச்சயமா அவளை ஏமாத்திருவதானே. சொல்லு ரன்பீர், சொல்லு. அப்படிதானே? நீ எனக்கு தானே, நீ எனக்கு மட்டும் தானே.
அப்படிதானே? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சொல்லிதானே ஆகணும். நான் அவளுக்காக என்ன ஃபீல் பண்றேன், அப்புறம் எவ்வளவு ஃபீல் பண்றேன். ஆனா நான் அவகிட்ட சொன்னாத அவ ஒத்துக்கணுமே. நான் ஏதோ வளர்றேன்ல நினைப்பா. ஆனா அவளுக்கு தெரியணும், தெரிஞ்சே ஆகணும். ஒருவேளை அவளுக்கு கன்ஃபியூஷனா இருந்து அது அவளுக்கு புரியலனா நான் அவளுக்கு கன்ஃபியூஷன் எரைசிங் ட்ரீமை காட்டுவேன். இதெல்லாம் எப்படி ஆச்சு, எப்ப ஆச்சு? நான் அவகிட்ட கண்டிப்பா சொல்ல போறேன். அதுவும் இப்பவே சொல்ல போறேன். பிராச்சி, நான் உனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவளை போய் ப்ரொபோஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்மார்ட்டா இருக்கணும். ஸ்மார்ட்டா தான் இருக்கேன், ஆனா இன்னும் ஸ்மார்ட்டா இருக்கணும். அவளுக்கு நல்லவனா தெரியணும். பிராச்சி, நான் வந்துகிட்டே இருக்கேன். இன்னைக்கு என் மனசுல என்ன இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். லெட்ஸ் கோ. தள்ளி போ, தள்ளி போடா. என்கிட்ட பேசு, என்கிட்ட பேசு. தள்ளி போடான்னு சொல்றேன்ல. ஓடி போ. போதும் பார்த்தாச்சுல. எல்லாரும் கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்க. ஏய், என்னதெல்லாம்? வாட் இஸ் திஸ்? நீ போய் இப்படி உன்னை அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு. என் கண்ணுக்கு அவன் பிராச்சி மாதிரி தெரிஞ்சான்டா. என்ன அவனை போய் பிராச்சி தெரிஞ்சுதா? எனக்கு லவ் வந்துருச்சுடா. ஐ மீன் லவ் ஆரியன். எல்லா இடத்துலயும் பிராச்சி இருக்க மாதிரி தெரியுறா. என் மைண்ட் ஃபுல்லா பிராச்சி மட்டும் தான் இருக்கா. ப்ரோ, எப்படிப்பட்ட லவ்? மத்த பொண்ணு கிட்ட நடந்துப்பியா? அப்படியா? இல்லடா, ஒரே ஒரு பொண்ணு கிட்ட தான் லவ் வரும். ஒரே ஒரு தடவை தான் வரும். ஒரு பிறப்பு இருக்கு, ஒரு இறப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு வாட்டி தான் லவ் வரும். ரொம்ப லவ் ஆயிடுச்சுடா. இங்க பாரு ப்ரோ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு கெஃபே இல்லனா ரெஸ்டாரண்ட்ல போய் பேசலாம். வா, முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். வா. என்ன நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே புரியல ஆரியன். எனக்கும் தான் ஒண்ணும் புரியல நீ பண்றதெல்லாம் பார்த்து. என்னடா நடக்குது எனக்கு? ப்ரோ, என்ன தலையாட்டிட்டு இருக்க? நம்ம இங்க வந்திருக்கோம், ஆர்டர் பண்ணி ஆகணும். ஷீ இஸ் வெயிட்டிங். ஆர்டர் பண்ணு. பொண்ணு நான் பாரு எந்த பொண்ணுங்களையும் பாக்குறது இல்ல. எனக்கு யார பார்த்தாலும் பிராச்சி மாதிரி தெரியுறாங்க. இப்ப இங்க பார்த்தாலும் பிராச்சி மாதிரி தான் தெரியுவாங்க. அட, உனக்கு என்ன பைத்தியமா? எல்லா இடத்துலயும் பிராச்சி தெரியவா? ஷீ இஸ் நாட் பிராச்சி. லுக் அட் ஹர். பாருன்னு சொன்னேன். ஆர் யூ ஷூர்? 100%. லுக் அட் ஹர். ஷீ இஸ் நாட் பிராச்சி. ஓ போச்சு. இவ கூட ப்ரோக்கு பிராச்சி மாதிரி தெரியறாளா? I have to stop him. இவ பிராச்சின்னு நினைச்சிட்டு ஏதாவது இவள பண்ணிட்டானா அவ்வளவுதான், மாட்டிப்போம். ஏய், என்ன ப்ரோ பண்ற? She is not பிராச்சி. ஏய் ப்ரோ, டேய் இவ பிராச்சி தாண்டா. என்ன பார்த்து ஸ்மைல் கூட பண்றாடா. ப்ரோ, நீ நிறைய ரொமான்டிக் மூவி பாத்துக்கிட்டு இருக்க. சரி, எப்படி நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு சொல்லு ப்ரோ. இந்த வெக்கலாம் படாத, சொல்லு எப்பாச்சு. வீரம் வந்துடுச்சு. நீ அந்த பக்கம் பார்க்காத, நானே பாத்துக்கிறேன். இந்தா. தேங்க்யூ சோ மச் பிராச்சி. இல்ல உங்க பேர் எதுவா இருந்தாலும் தேங்க்யூ. உன் மனசுல என்னதான் இருக்கு? ஏன் நான் சொல்றத புரிஞ்சுக்கப்பா.
எல்லாத்தையும் சொல்றதுன்னா எப்படிப்பா சொல்றது? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது நான் தானே இங்க இருக்கேன், என்கிட்ட எதுக்கு மறைக்கிற? என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. சரி கேளு. எனக்கு ரன்பீர ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கும். ஆனா இப்ப அவனை எனக்கு ரியாவுக்காக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐ லைக் ரன்பீர் ஃபார் ரியா. எனக்கு என்ன தோணுதுன்னா, ரன்பீர் ரியாவுக்கு நான் காட்டுற அளவுல அவனும் அன்பா காட்ட முடியும். அவன் அவளை நல்லா பாத்துப்பான்னு நினைக்கிறேன். What do you think? எல்லாமே ஓகே தான். ஆனா நீ இத பத்தி ரன்பீர் கிட்ட கேட்டியா? ரியாவை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு? அவனும் என்கிட்ட எதுவும் சொன்னதில்ல, நானும் அவன் கிட்ட எதுவும் கேட்கல. பேங்க்ல நடந்த ராபரிஸ், சோ அவனுக்கும் ஏதாவது ஃபீலிங் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ஒரு விஷயம் இருக்கு. அவன் ஏதாவது ஃபீல் பண்ணானா, பிடிச்சிருந்தா முதல்ல அது என்கிட்ட தான் சொல்லுவான். அவன் அப்பா கிட்ட சொல்ல மாட்டான். அவன் அப்பா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் சொல்லுவான். ஒருவேளை அப்படி நடந்தா ஐ வில் பி ரியலி ரியலி ஹாப்பி. நாமளும் அதைத்தானே விரும்புவோம். We want to see nice for our kids. We want to see them happy. சரியா சார். அங்க போறியா இல்ல என் கூட தூங்க போறியா? இல்ல நான் கிளம்புறேன். குட் நைட். குட் நைட்டா. நான் என்ன சொன்னேன்னா, ரன்பீர பிராச்சி கிட்ட க்ளோஸா போக சொன்னேன். லவ் பண்ற மாதிரி நடின்னு சொன்னேன். பட் ஐ நெவர் தாட், நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த டிராமால, இந்த நாடகத்துல, இந்த ஃபுல் நாடகத்துல ரன்பீர் பிராச்சிய விரும்புவான்னு. உனக்கு தெரியுமா, என்னை விட பிராச்சி கிட்ட அவன் ரொம்ப நெருக்கமாயிட்டான். அவளுக்காக அவன் என்னால முடியல. அவன் என் கண்ணை பார்த்து கூட ஐ லவ் யூ சொன்னது கிடையாது. பட் he chooses பிராச்சி. ரியா ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீ இப்படி தோல்வியெல்லாம் ஒத்துக்க கூடாது ரியா. நீ கோவத்தெல்லாம் உன் மேலேயே காட்டிக்கிற. இந்த கோவத்தெல்லாம் அவ மேல காட்ட, அவகிட்ட போய் பேசு. அவளை ரன்பீர் கிட்ட வர விடாத. பிஃபோர் இட் இஸ் டூ லேட் ரியா. நீ தானே இப்ப சொன்ன ரன்பீர் உன்னை ப்ரொபோஸ் பண்ணான்னு. தட் மீன்ஸ் he loves you and he deserves you, not that பிராச்சி. அவனோட காதல் மேல உனக்கு தான் உரிமை இருக்கு, அந்த பிராச்சிக்கு இல்ல. அவ அதை பறிக்க பாக்குறா. You just take it back from her. Who's பிராச்சி? நான் பிராச்சி கிட்ட பேச கூட மாட்டேன். She just, அவ எதுவுமே கிடையாது. அவ வேஸ்ட். நான் டைரக்டா ரன்பீர் கிட்ட பேசிக்கிறேன். அவன் என் இதயத்தை உடைச்சிட்டான்னு. அண்ட் அவன் எனக்கு பதில் சொல்லி ஆகணும். No ரியா, please wait a second. No டிம்பி, ப்ளீஸ் என்ன ஸ்டாப் பண்ணாத ப்ளீஸ். எனக்கு யாரோட அட்வைஸும் தேவை கிடையாது. இது என்னோட லைஃப், எனக்கு தான் பாதிக்கப்பட்டிருக்கு. நான் தான் ஃபைட் பண்ணுவேன். ரியா நோ. அவ ஒருத்தரோட பொண்ணு இல்லையா? அவளை பத்தி இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க. ராஜி, இந்தா உன் கண்ணீரை தொடச்சுக்கோ. இனிமே அவங்கள விட்டாலும் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீ பேசு. என்ன தோணுதுன்னா, ரன்பீருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதனாலதான் அவன் உன்னை இவ்ளோ கேர் பண்றான். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குமா. தன்னோட உயிரை பணைய வச்சு காப்பாத்துறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்க வந்த. ரன்பீர் மாதிரி. அப்புறம் அவன் உனக்காக அவன் உயிரை பணைய வச்சான். அந்த தீபாவளி பார்ட்டியில பாத்தியா, எல்லாரும் உனக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா உனக்கு சப்போர்ட் பண்ணது ரன்பீர். உன்னை கிட்னாப் பண்ணப்ப அப்ப கூட அவன் உயிரை பணைய வச்சு உன் உயிரை காப்பாத்தினான். ரன்பீர் எப்போ உனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கான்? ஒரு செகண்ட், ரன்பீர் உனக்கு ஹீரோ மாதிரி சீரியல் வைஸ் யோசிச்சு பாரு. அவன் ஒவ்வொரு தடவையும் உன் உயிரை காப்பாத்த தான் உயிரை பணைய வைக்கிறான். ஏன்னா அது சிச்சுவேஷன், கோஇன்சிடென்ஸ், அப்படி நடந்துருது. அதானே நடந்துரும். காதல். ரன்பீருக்கு உன் மேல காதல். நீ அம்மா கிட்ட பேசிட்டு வந்தியா? நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க, ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிற. நான் சொல்றது உண்மைதானே? ரன்பீருக்கு உன் மேல காதல். போ இங்க இருந்து. போக மாட்டேன். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். கேட்ட கேள்வி இல்லனா கிளம்பு. முதல்ல எதிர நீ. முதல்ல இது உனக்கும் தெரியும், ஆனா நீ ஒத்துக்க மாட்டே. அதாவது ரன்பீர் உன்னை லவ் பண்றான்னு உனக்கு தெரியும், ஆனா நீ அதை ஒத்துக்க மாட்டேங்கிற. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ. பில்லு எடுத்துட்டு போ. உள்ள வராத. போ வர மாட்டேன். ரியா, ரியா, ரியா எங்க இருக்கா? ரியா இப்ப வீட்ல இல்ல. எந்த டைம்லயா? எங்க போனாவ? தெரியல. அவசரமா எங்கேயோ போனா, போகும்போது எதுவும் சொல்லல. எங்க போறான்னு நீ கேட்கவே இல்லையா? இல்ல, நான் அவளை தடுக்க ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா அவ மூட் ரொம்ப சரியில்லாததுனால அவ போயிட்டா. என்னது, அவ மூட் சரியில்லையா? அப்படி இருந்து நீ அவளை போக விட்டுட்டியா மீரா? அவ மூட் சரியில்லாதப்ப அவளை எங்கேயும் வெளியில போக விடாதுன்னு நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்.
இல்ல நான் எவ்வளவோ சொல்லியும் ஆனா அவ என்ன அவ உன்கிட்ட? அவளை நீ போக விடாம தடுத்திருக்கணும் மீரா. அவ எங்க போயிருக்கான்னு தெரியலையே. ஐ லவ் யூ ரியா. உன்கிட்ட என்ன இந்த உலகத்துல இருக்க எல்லார்கிட்டயும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஐ லவ் யூ ரியான்னு. வெளியில நின்னு எல்லாரும் எதிர்க்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதான் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நான் முதல்ல அந்த ரன்வீர் கிட்ட பேச விரும்புறேன். அப்புறம் அவன் ஏன் இப்படி பண்ணான்னு கேட்கணும். நான் அவனை கையும் களவுமா பிடிக்கணும். அவன் கிட்ட நீ பிராச்சியை விரும்ப ஆரம்பிச்சுட்டு உனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சுட்டு சொல்றப்பெல்லாம் இல்லன்னு ஏமாத்தினான். ஆனா இப்ப என்ன பண்ணுவான்? இப்ப பிராச்சி வீட்டுல அவனை நான் பார்த்தனா என்ன சொல்லுவான்? அத்தை சொன்னதை நான் முன்னாடியே கேட்டிருக்கணும். இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களை லைஃப்ல வரவே விடக்கூடாது. ரொம்ப தூரத்துல வச்சிருக்கணும். நானே ரன்பீரை அவகிட்ட க்ளோஸ் ஆக விட்டுட்டேன். ஏன் அப்படி செஞ்ச? ஏன் பிராச்சி? அது மெயின் ப்ராப்ளம். எல்லாரும் என்னோட கண்ணுக்கு உன்ன மாதிரியே தெரியுறாங்க. சரியா? ஓகே, நான் பாக்குற பையன் பொண்ணு எல்லாரும் உன்ன மாதிரியே தான் இருக்காங்க. ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா, நான் என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது எப்பவுமே. ஐம் ஷூர் என்னோட லைஃப்ல நிறைய பொண்ணுங்க இருந்தாங்கன்னு உனக்கு தெரியும். உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். ஆனா எந்த பொண்ணுகிட்டயும் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வந்தது இல்லையே. ஃபீலிங்ஸ் வந்தாலும் போயிடுது. ஆனா உன்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்படுது. அந்த ஃபீலிங் எப்படின்னா, வாழ்க்கை ஃபுல்லா உன் கூட இருக்கணும் போல இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் உன் கூட உன் வீட்டுல ஒரு சின்னதா 1 BHK வாங்கின மாதிரி இருக்கு. அப்புறம் நீ இங்க இருக்க. ஐ ஸ்வர் பிராச்சி, இது வரைக்கும் எனக்கு யார்கிட்டயும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்பட்டதே இல்ல. இப்போ உங்ககிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்கு. வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நீ என்னோட ப்ரொபோசலை ஓகே சொல்லணும். ஏன்னா இந்த பையன் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. இப்போ ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 என்னன்னா, நீ ஓகே சொல்லிடு ப்ளீஸ். யாருக்கு தெரியும், உனக்கும் என் மேல காதல் வந்தா? ஆனா நான் எப்படி போறது, உன்கிட்ட எப்படி சொல்றது? பிராச்சி, பிராச்சி ரூம் விண்டோ. கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை நீ துடிக்கவை. கொஞ்சம் உன் வார்த்தையா என் காதலை நீ மிதக்கச்சை. என்னோடு நின்று கொள்ளடி, விலை செல்ல வேண்டுமா? என்னோடு சேர்ந்து செல்லடி, விருந்த போக வேண்டுமா? உன்னை 1000 தடவை எப்படியோ பார்த்துருக்கேன் பிராச்சி. ஆனா திடீர்னு என்னன்னே தெரியல, உன்னை விட ஒரு அழகான பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீ மாறிக்கிட்டு இருக்கியா, இல்ல என்னோட கண்கள் மாறிடுச்சா, இல்ல நான் பார்க்குற பார்வை மாறிடுச்சா? டே ரன்பீர், இது என்னடா முறை? How can I come like this here? I am drunk. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா. இப்படி எல்லாம் வந்தா அவ என்ன அக்செப்டே பண்ணிக்க மாட்டா. இந்த நிலைமையிலேயே நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றது. ஒரு வேலை பண்றேன், வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிடுறேன். அப்புறம் ஒரு நல்ல குட் பாயா மாதிரி பிராச்சிக்கு ப்ரப்போஸ் பண்றேன். ஐ எம் கம்மிங் பிராச்சி. எப்பா நான் மட்டும் இங்க ரன்பீரை பார்த்த அதுக்கப்புறம் நான் சொல்றேன், இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்குவேன்.
அது அவ செஞ்ச பெரிய தப்புன்னு வாழ்க்கை பூரா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் ரன்பீரே ஃபீல் பண்ணுவா எதுக்காக என்ன விட்டுட்டு அவளை சூஸ் பண்ணணும். ரியா ரியாவும் பிராச்சியும் ஒன்னாவா? என்ன மாதிரியே ரியாவும் வந்திருக்காளா? நீ இந்த பசங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் நல்லதுதான். நீ என்ன நினைக்கிற? வாட்ஸ் யுவர் பிளான்? பெரிய இடத்து பையனை நல்லா வளைச்சு போட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? வாட்ஸ் யுவர் பிளான்? அதுதான் உன்னோட பெரிய முட்டாள்தனமா இருக்கும். நான் உன்கிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, உன்னோட கெரியர் மேல கவனத்தை செலுத்து, பசங்க மேல இல்ல. அப்புறம் இத பத்தி நான் உன்கிட்ட மறுபடியும் சொல்லக்கூடாது. மைண்ட் தட். இவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஒருவேளை தூக்கத்துல ஸ்லீப் வாக்கிங் பண்ணிக்கிட்டு இங்க வந்துட்டா போல. கனவுல என்ன பாத்திருப்பா, அதான் வாய்க்கு வந்த மாதிரி ஏதோ உளறிட்டு போறா. காட், ஒழுங்கா வீடு போய் சேரட்டும். ரியா, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி எனக்கு பிராச்சி மேல லவ் ஆயிடுச்சுடா. இப்போ பிராச்சிய நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோ நீ இங்க இருந்து போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஐம் சாரி, பட் இப்போ இது பிராச்சியோட இடம். முடிஞ்சா என்ன நீ மன்னிச்சிடு. சாரி ரியா. இப்போ நாம முகத்தை கழுவும், சூப்பர் ஆயிடுவோம். அப்பதான் நான் பிராச்சிய ப்ரப்போஸ் பண்ண முடியும். டவலங்க, கமான் ரன்பீர், லவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. லெட்ஸ் கோ. ஷிட். ரன்பீர், நீ வந்துட்டியா? நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். நீ தான் வந்துட்டல, நீ இங்கதான் இருக்கணும். நான் சொல்ற மொத்தத்தையும் நீ கேட்கணும். நீ உடனே உடனே ஓடி போயிடுற. நீ இங்கதான் இருக்கணும். இங்க வா, உட்கார் 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 உட்கார். வா 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 உட்கார். நானும் உட்காந்துக்கிறேன். நான் உன்னை எவ்வளவு நேரமா நான் உன்கிட்ட உன்னை சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா சொல்லவே முடியல. அத எனக்கு உன்கிட்ட சொல்ற தைரியமும் என்கிட்ட இல்ல. உன் வீட்டுக்கு கூட நான் வந்தேன். உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டு வாசல்ல கூட நின்னுட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா நான் உன்கிட்ட சொல்ல முடியல. ஒருவேளை நான் இன்னைக்கு நைட்டே உன்கிட்ட சொல்லலைன்னா மேபி நான் பைத்தியம் ஆயிடுவேன். என்னோட இந்த சந்தோஷத்தை நான் இத உன்கிட்ட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். ஓகே, நான் சொல்றத நீ கவனமா கேளு. ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன். ரொம்ப ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் வாழ்க்கை ஃபுல்லா. ஆனா நீ என்ன லவ் பண்ணலன்னு தான் நான் நினைச்சேன். உனக்கு எப்படி அப்படி தோணும்? உன்னை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க சொல்லு? உன்னை யாராவது லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்களா? நீயே யோசிச்சு பாரு. நீ ரொம்ப நல்லவ. உன்னை லவ் பண்ணாம வேற யாரை லவ் பண்ணுவாங்க? அப்புறம் இன்ஃபேக்ட் நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சேன். நீ எப்படி அப்படி நினைக்கலாம்? உன் மேல யாருக்குதான் லவ் வராது? உன்னை லவ் பண்ணாதவங்க யார் தான் இருப்பாங்க? நீயே யோசிச்சு பாரு. நீ வந்து ரொம்ப நல்லவ. உன்னை லவ் பண்ணாம வேற யாரதான் லவ் பண்ணுவாங்க? அப்புறம் இன்ஃபேக்ட் நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சேன். அப்புறம் உன்னை ஏமாத்த யாருக்குதான் மனசு வரும்? என்னால அது எப்படி முடியும்? நீ ரொம்ப நல்லவ. நீ வந்து ரொம்ப டிஃபரண்ட். நீ எல்லார விட டிஃபரண்ட். அதான் என்னோட ப்ராப்ளமே. அதான் நான் உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் வந்து உன்னை ஏமாத்தினா என்னோட மனசு உடைஞ்சு போயிடும். உன்னோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சுன்னா நானும் அழுவேன்.
கண்டிப்பா என்னால ஏமாத்த முடியாது. ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் யார். I love you so much. I love you, Prachi. I love you. I love you, Prachi. I love you. Ranbir, get up. Get up. ஸ்வீட் ஹார்ட், அலறத நிறுத்து. என்னாச்சுன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு. I'm sorry. சாரி ஃபார் வாட்? நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணிருந்தேன்ல, எனக்கு யார் மேலயாவது லவ் ஏற்பட்டா அதை நான் உங்ககிட்ட முதல்ல சொல்வேன்னு சொல்லி. ஆமா சொல்லிருந்த. அத்தை, நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அத்தை. I'm in a love. I'm very sorry அத்தை. நான் இதை உங்ககிட்ட சொல்லவே Oh இல்ல. my baby, come here. அழாத. Tell me, who's the boy? யார் அந்த பையன்? Who's the lucky boy? ரன்பீர். What? I was right. My girl, I'm so happy for you. அதுக்காக நீ ஏன் இவ்ளோ சோகமா இருக்க? உன் அத்தை கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லலங்கிறதுக்காக இவ்ளோ வருத்தப்படுவாங்களா? I'm very happy for you. You should not be sorry about it. ஆனா இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க ப்ளீஸ். இங்க பாரு, இது மறைக்க வேண்டிய விஷயமே கிடையாது. பட் ஓகே ஃபைன், ஐ ப்ராமிஸ். நான் இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ எப்ப சொல்றியோ அது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஓகேவா? பட் இன் such a happy news. Why you crying? எதுக்காக அப்செட்டா இருக்க? கண்ணு வேற செவந்திருக்கு. என்னாச்சு பேபி உனக்கு? சரி, இந்த கண்ணுல காதல் இல்ல, கோவம் தான் நிறைஞ்சிருக்கு. கோவமா? Why? ரன்பீர் என்ன லவ் பண்ணல, பிராச்சியை தான் லவ் பண்றான். He loves that பிராச்சி. Impossible. This is not possible. This is impossible. அந்த பிராச்சி எங்க? ரன்பீர் எங்க? பிராச்சியை லவ் பண்றேன் ரன்பீர் தன்னோட வாயாலேயே என்கிட்ட சொன்னான். நான் அவன் ரூம்க்கு போயிருந்தேன். ஆனா அவன் பிராச்சின்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட அவன் பிராச்சி கிட்ட சொல்றதா நினைச்சு என்கிட்ட he loves her. ஆனா அவ எப்படி? அத்தை, அவன் எல்லா இடத்துலயும் பிராச்சியை இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறான். நான் அவனோட ரூம்க்கு போனப்ப நான் தான் பிராச்சின்னு நினைச்சிட்டு அவன் மனசுல இருக்க எல்லாத்தையுமே சொன்னான். பிராச்சியை எவ்வளவு லவ் பண்றேன்னு. அவன் அதையே தான் சொல்லிட்டு இருந்தான், பிராச்சியை எவ்வளவு லவ் பண்றேன்னு. கம், அழாத. Don't cry, okay? Don't cry. Don't be so emotional, ரியா. இப்போ நீ எந்த அளவுக்கு ஃபீல் பண்றேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ரியா. பட் அலறதுனால எந்த யூஸும் இல்ல. Don't worry, everything will be all right. எல்லாமே சரியாயிடும். பட் யாரும் இந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ண முடியாது. ரன்பீர் லவ்ஸ் பிராச்சி. He doesn't love me. அவன் யார லவ் பண்றாங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. நீ யார லவ் பண்றாங்கற விஷயம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் உன்னோட காதல் உனக்கு நிச்சயமா கிடைக்கும். That's all. Sweetheart, எனக்கு இன்னைக்கு ராத்திரி மட்டும் டைம் கொடு. நாளைக்கு நான் உனக்கு சொல்றேன் what can do about it. But I promise you, உனக்கு உன்னோட காதல் நிச்சயமா கிடைக்கும். உனக்கு நல்லாவே தெரியும், நீ ஆசைப்பட்ட எதையுமே நான் வேண்டான்னு சொன்னதே இல்ல. So be happy. Okay? Don't worry. பிராச்சி சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட விருப்பம். அவ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும். இவளுக்கு ஒரு காதல் வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அது அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். குட் மார்னிங் பிராச்சி. என்னோட மார்னிங் எப்ப தெரியுமா குட்டா இருக்கும்? நீ எப்போ என் கேள்விக்கு பதில் சொல்றியோ அப்ப. ராத்திரி ஃபுல்லா டைம் இருந்துச்சு, நீ யோசிச்சியா இல்லையா? ஓ அதுவா? யோசிச்சேன். பேட் நியூஸ் ஃபார் யூ. என் மனசுல எதுவும் இல்ல. ஹாப்பி? பக்கா? ஆமாமா பக்கா. அதாவது வெறுப்பு இல்ல, ஐ டோன்ட் ஹேட் ஹிம். பட் காதல் இல்ல, ஐ டோன்ட் லவ் ஹிம். கொஞ்சம் கூட இல்ல, சிம்பிள். ஆனா பிராச்சி, நேத்து நீ தானே சொன்ன 50% ஃபீலிங் இருக்குன்னு.
ஆனா இப்ப வெறுக்கவும் இல்ல பிடிக்கவும் இல்லன்னு சொன்னா எப்படி? நீ ஷியோரா எதுலயும் இல்ல. இன்னைக்கு ராத்திரி நல்லா யோசிச்சு உங்களுக்கு ஒண்ணு சொல்லு. தெரியுமா? என்ன விட நேத்து ராத்திரி நீங்க தான் அதிகமா யோசிச்சீங்கல்ல? நான் என்ன யோசிச்சேன்னா அது வந்து என்ன? நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீயே பாரு, நான் வெயிட் பண்ணது உன் வாழ்க்கையில புது ஆரம்பத்தை கொண்டு வரும். எனக்கு என்னமோ நீங்க வெயிட் பண்ற மாதிரி தோணுது. எனக்கு ரன்பீரை பிடிச்சிருக்கு, காதல் வந்துருச்சுன்னு சொல்வேன்னு நினைக்கிறீங்க. உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டுறலாம்னு பாக்குறீங்க. நீ பைத்தியமாயிட்ட. தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு குழம்பிட்டு இருக்க. அப்புறம் எதுக்காக என்ன அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஒரு அம்மா பொண்ணுகிட்ட எப்ப இதெல்லாம் பேசுவாங்கன்னா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அடுத்தவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் போதுதான் இதெல்லாம் கேட்பாங்க. நீ எனக்கு சுமையோ கஷ்டமோ கிடையாது பிராச்சி. உன்னை நான் இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி விடுறதுக்கு. நீ எனக்கு பொறுப்பு மட்டும் இல்ல, வாழ்க்கையும் தான். நீ என்னை விட்டு போயிட்டா என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். உன் மேல எனக்கு கிண்டல் பண்ற பாத்தியா? ஆக்டிங் நல்லா இருந்துச்சுல்ல? உன்னை அடிச்சேன்னு வச்சுக்கோயே. நீ என்னோட ஃபீலிங்ஸ கிண்டல் பண்றியா? கிண்டல் எல்லாம் பண்ணலமா. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எனக்கு நல்லா தெரியும். பொண்ணுங்களை சுமையா நினைக்கிற அம்மாக்கள் நீங்க கிடையாது. நீங்க அவங்கள விட ரன்பீரை பத்தி யோசிச்சு பாரு கொஞ்சமா. என்னமா யோசிக்கணும்? ரன்பீர் நல்ல பையன் எனக்கு தெரியும். ஆனா அவன் எனக்கு நீ அப்புறம் சொல்லிக்கிட்டே இருந்துருவ. நீ வேணும்னா பாரு, அவன் ஒரு நாளைக்கு பறந்து போயிட போறான். நீ கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போற. அட என்னுடைய நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் உன்ன மாதிரி இருந்திருந்தேன்னா இந்த உலகத்தையே எதிர்த்து நிப்பேன் தெரியுமா? ரன்பீரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. அட யோசிச்சு பாரு, தன்னோட உயிரை பணைய வச்சு இன்னொரு உயிரை காப்பாத்துறது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது. அட நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், இவ சிரிச்சிட்டு இருக்கா பாரு. அதாவது உங்களுக்கும் ரன்பீருக்கும் ஜோடி பொறுத்து எப்படி இருக்கும்னு பார்த்தேன். இமேஜின் பண்ணி பார்த்தேன். உண்மையாவ சொன்ன? ஆமா இமேஜின் பண்ணு. ஆனா என்னோட இந்த வயசுல இல்ல, நீ என்ன உன்னோட வயசுல ரன்பீரோட சேர்த்து வச்சு பாரு. நீங்க எங்க இருக்கும்போது ரொம்ப பிரிட்டியா இருந்திருப்பீங்கல்ல? பிரிட்டியா இருந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் பிரிட்டியா தான் இருக்கேன். என்ன இந்த முடி கொஞ்சம் நரைச்சு போச்சு, அப்புறம் இந்த முகம் கொஞ்சம் சுருக்க விழுந்துருச்சு, அவ்வளவுதானே. இல்லனா என்னோட ஹீரோ எப்பவுமே என்ன விட்டுட்டு போக மாட்டான். அப்புறம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை காப்பாத்துற ரன்பீர், அதாவது உங்க ஹீரோ ரன்பீர், நான் என் ஃப்ரெண்ட தான் காப்பாத்துனேன், அதையே நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க சரிதாஜின்னு அவன் உங்களை பார்த்து கேட்டா அப்போ? ஏய், சரிதானெல்லாம் சொல்லக்கூடாது சரியா? சரிதா ஆண்டின்னு சொல்லு. இப்ப நான் உங்களை பத்தி பேசல, அந்த யங் சரிதா பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த சரிதா. ஓ அப்படியா? அப்படின்னா சரி. அத விடு. ஒருவேளை அப்படி சொன்னான்னா, நான் உன்னை ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன், வேற ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லி இருந்தான்னா அப்ப கூட நான் அவன் பின்னாடிதான் சுத்திக்கிட்டே இருப்பேன். நீங்க என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குறீங்க. எப்ப பார்த்தாலும் காதல், ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு. போங்க. அட நீ இப்ப எங்க கிளம்பிட்ட? பதில் சொல்லிட்டு போ. ஹாய் எப்படி இருக்கீங்க? I'm good. வணக்கம். வாட்ஸ் அப்? ஹவ் ஆர் யூ? சீஃப், என்ன சாப்பிடுறீங்க? பரோட்டா. பெரியமா, அவங்க திருடங்க மட்டும் இல்ல, கில்லர்ஸும் கூட. என்ன அபினி காலங்காத்துல திருடங்களை பத்தி பேசுற? இங்க பாருப்பா, நாம இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். சோ நல்ல விஷயங்களா பேசு. இந்த திருடனுங்க, கொலைக்காரனுங்க அதெல்லாம் பேசாத. நீங்க ஹாட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஹாட்டா இல்லாம? ஆனா இப்ப கோவத்துல ஹாட்டா இருக்கேன். இல்ல நீங்க ரெண்டு சைடும் ஹாட் தான். கோவத்திலயும் ஹாட்டா இருக்கிறீங்க. அப்புறம் கம். Sit. Good morning, Dad. மார்னிங். How are you? I'm good. Thank you. You welcome. Good morning, Dasu. அட ரியா கண்ணு, முதல்ல பாட்டியில இருந்து தாசி, தாசில இருந்து தாசுவா? இன்னும் எத்தனை பேர் வச்சு என்ன கூப்பிடுவ? இவ்ளோ பேர்ல லவ் பண்றவங்களும் இருக்காங்கல்ல, அதனால நான் எல்லாருக்காக இவ்ளோ பேர் வச்சுதான் ஆகணும். மை டியர் தாசு. என்ன லவ் பண்றேன்னு சொன்ன ரியா இவ கிடையவே கிடையாது. நான் மட்டும்தான் லவ் பண்ண. நான் அவளை லவ் பண்றேன்னு கன்வின்ஸ் கூட பண்ண. அன்னைக்கே அவ நமக்குள்ள இந்த லவ்லாம் செட் ஆகுமான்னு கேட்டா. இத்தனை நாளா நான் தான் அவளை கன்வின்ஸ் பண்ணி வந்திருக்கேன். இட்ஸ் ஆல் மை ஃபால்ட் யார். முதல்ல பிராச்சி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ரியா கிட்ட பேசியே ஆகணும். என்னப்பாச்சு? எதுக்கு உன் ட்ரெஸ் நீ சேஞ்ச் பண்ணல? அட உனக்கு பிடிச்சது எதுவுமே ரியாவுக்கு நிச்சயமா பிடிக்காது. அப்படியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இப்ப எனக்கு எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா இது? இவ என்ன பேசுறா? எனக்கு பிடிச்சது ஏன் இவளுக்கும் பிடிக்குது? ரன்வீர் ரியாவுக்கு அவரோட சேர கொடுத்தான். ஏன்னா அவ கூட உட்காரணும்னு இவனுக்கு ஆசை. அது மட்டும் இல்ல, ரன்வீர் வீட்டுல கூட என்னோட ரியா மேல அக்கறை எடுக்க ஆரம்பிச்சுட்டான். ரெண்டு பேரும் உன்ன பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்காங்க. ரன்வீர், என்னோட ரியா அவளுக்காக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கா. இனிமே நீ அவளுக்காக உன்னோட காதல்,
அப்புறம் உன்னோட பிராச்சியை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஐ வில் மேக் ஷியோர் டூ தட். ரன்பீர் கண்ணா, நீ எதுக்கு வெறும் பரோட்டா சாப்பிடுற? இந்தா வெண்ணெய் கொஞ்சம் வேண்டாம் போட்டுக்கோ. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் டயட்ல இருக்கேன் பாட்டி, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அட வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு. பாரு, ஆரியம் கூட சாப்பிடுறான். நீ சாப்பிடுறியா? ஐ டோன்ட் லைக் பட்டர். நான் என் டாட் மாதிரி. வேணாம்னா சாப்பிடாத. எக்ஸாக்ட்லி, நீங்க ஆலியாத்த மாதிரி இருக்கணும். சாப்பிட்டா சாப்பிட்டு, சாப்பிடலன்னா போயிட்டே இரு. காரம் 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 காரம். அட இந்த தண்ணியை குடி. சோ சாரி, நான் டேஸ்டுக்காக சில்லி சாப்பிடுவேன். ஆனா நீ சாப்பிட்டுருக்க கூடாது. ஏன் சாப்பிட்ட? நோ இட்ஸ் நான் சில்லி சாப்பிட மாட்டேன்றதுக்காக இல்ல, அதுல காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனாலதான். பிராச்சியோட பேரனை எப்படி கெடுக்க போறேன்னா, ஐ திங்க் நாட் ஜஸ்ட் ரன்பீர், எந்த ஒரு பையனும் அவளை விரும்பாத அளவுக்கு. எந்த தப்பும் பண்ணாம எல்லாமே நல்லதா செய். நீ செய்யற நல்லதுனால ரன்பீர் கில்ட்டியா ஃபீல் பண்ணணும். அதாவது அவ உன்னை விட்டுட்டு அந்த பிராச்சியை செலக்ட் பண்ணதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணணும். அவன் பார்வையில இவளை எப்படி தப்பானவளா ஆக்குறது? ரன்பீர் மட்டும் இல்ல, வேற எந்த பையனுக்குமே அவளை பிடிக்காம பண்ணணும். என்ன பண்றது? ஓ காட், கிவ் மீ சம் ஐடியா ப்ளீஸ். உனக்கு என்ன பைத்தியமா? சஞ்சு எங்க? நான் உடனே இப்பவே சஞ்சுவை பார்த்தே ஆகணும். இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட். ரியலி? ஷோ மீ. நாம இங்க வரும்போது நம்மள யாரும் பாக்கல. நம்முடைய வாட்ச்மேன் மட்டும் பார்த்தா. அவர் பார்த்தா பரவாயில்ல, அவர் ஒண்ணும் இல்ல. வேற யாரும் என்ன பாக்கல. வேற யாராவது என்ன பார்த்து அப்புறம் நான் எதுக்கு இங்க வந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் நார்மலா தானே இருக்கேன். நீ நார்மலா இல்லையே. ஐ மீன் ஐ அம் எக்ஸைட்டட். ஆனா நீ நர்வஸா இருக்க ப்ரோ. நான் ஏன் நர்வஸா இருக்கணும்? நான் ரொம்ப 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 கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். நான் இங்க வந்ததா அவளை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுறதுக்காக தான் வந்தேன். எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. இங்க பாரு, ரொம்ப சிம்பிள் ஆரியான். நான் அவகிட்ட ஜஸ்ட் பேசுவேன். அவளா பேசும்போது நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பேன். அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவ பேசுற எல்லாத்தையும் கேட்டுப்பேன். அவக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கான்னு பாப்பேன். அவகிட்ட ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்திருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். வெரி சிம்பிள், அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ, சேஞ்ச் அப்படினா? சேஞ்ச்னா அவ என்கிட்ட ஒரு நல்ல முறையா நல்லபடியா பேசினானா நான் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணனா இல்லையான்னு தெரிஞ்சுப்பல்ல. யூ நோ வாட் ஐ மீன்? அவ கோவத்துல இருந்தா உன்னை கட்டையால அடிப்பா. எதுக்கு அடிக்க போறா? நான் என்ன கிஸ்ஸா பண்ண போறேன்? என்ன கட்டையால அடிக்கிறதுக்கு? அட அதுக்கு இல்லப்பா, பிகாஸ் காட் ஒன்லி நோஸ். அன்னைக்கு அந்த நிலைமையில நீ என்ன பேசினியோ தெரியலையே. ஒருவேளை மிஸ்பிஹேவ் பண்ணிருந்தா அவ கோவத்துல இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப அவ நிச்சயம் கட்டையை எடுத்து. என்ன ஆரியன், கொஞ்சம் பாசிட்டிவா பேச, ஏன் இவ்வளவு நெகட்டிவா பேசுற? டியூட், ஐ அம் பீயிங் ரியலிஸ்டிக். ஆமா, அப்படியும் நடக்கலாம். ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தா நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய். அதுக்கும் நான் ரெடியா இருக்கேன். இது உனக்கு தான் தேவை. இது வித்து வேணா டி-ஷர்ட் வாங்கிக்க. உன்னை விட மோசமானவ வேற யாரும் இருக்க முடியாது. இங்கே நில்லு, கீழே வராத. பாத்தியா, நீ செஞ்சுட்டல. எல்லாரும் முன்னாடியும் சண்டை போடுற. எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி தான் பாக்குற. இதான் உன்னோட வேலை. லைஃப் வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு பொண்ணுக்காகவாவது சீரியஸ். அட ரன்பீர், வா வா வா. எதுக்கு வணக்கம்லாம் சொல்லிக்கிட்டு? கட்டுப்பிடிச்சுக்கோ. எப்படி இருக்கீங்க? நீ வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே நான் சூப்பரா இருக்கேன். வணக்கம் ஆண்டி. நல்லா இருப்பா, நல்லா இரு. எந்திரி. வாங்க உள்ள வாங்க போலாம். ரெண்டு பேரும் உட்காரு. யாரு சார்த்தமா? அட வாங்க. வணக்கம். வணக்கம் ஆண்டி. வணக்கம் சொல்லு ப்ரோ. வணக்கம் ஆண்டி. உனக்கு தெரியுமா, நேத்துல இருந்து நாங்க உன்னை பத்தி தான் பேசிட்டே இருக்கோம். என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன பேசுனீங்க? சஹனா. ஹாய். என்ன ஹாய்னு சொல்லிட்டு இருக்க? சோஃபால இருக்க புக்ஸ் எல்லாம் எடு. எங்க உட்காருவாங்க? சீக்கிரம் இது எடுக்கறேன். சாரி. இட்ஸ் ஓகே. சஹனா சீக்கிரம். ஹாய். உட்காருப்பா, க்ளீன் பண்ணியாச்சு. உட்காருங்க. இது வந்துடுறேன். சீக்கிரம் போ. நீங்க டீ, காஃபி இல்லனா கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? நீங்க எது கொடுத்தாலும் ஓகே தான் ஆண்டி. எது கொடுத்தாலும் ஓகே தான். எதுனாலும்னா எப்படி? இங்க ஃபுல்லா உனக்கு மாப்பிள்ளை ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்களா? இல்ல, கஸ் தான். இவங்களாம் ஏன் என்ன இந்த மாதிரி பாக்குறாங்க? எனக்கு ரொம்ப நர்வஸா ஃபீல் ஆகுது. எனக்கும் அதேதான் ப்ரோ. அம்மா, என் பேக் எங்காவது பாத்தீங்களா? பிராச்சி,
ஹாய் பிராச்சி. ஹாய், நீ இங்க எப்படி? ஹாய். நீ எதுக்குப்பா சாரி சொல்ற? நாங்க தான் சாரி சொல்லணும். நீங்க வர்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது இல்லையா? வீட்ல எதையுமே எடுத்து வைக்கல, எல்லாம் போட்டது போட்ட மாதிரியே இருக்கு. நான் காஃபி வேணுமான்னு கேட்டேன், ஆனா காஃபி போடவே இல்ல பாருங்க. நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். இதுக்காகவும் ஒரு சாரி, சரியா? நான் காஃபி போட்டு தரேனே. இல்ல நீ எல்லாம் காஃபி போட வேண்டாம், நானே போட்டு எடுத்துட்டு வரேன். நீயே போட்டு கொண்டு வா. இவ காஃபி ரொம்ப நல்லா போடுவா. போய் போடு. அவனுக்கு காஃபி பிடிக்காது. நீ இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் போய் ஹெல்ப் பண்ணலாம்ல. இது வரேன். பாய். என்ன நீ உன் தலையை வாரிக்கிட்டு வரலாம் இல்லையா? தலைமுடி இப்படிதானே இருக்கும், நான் எப்பவுமே இப்படிதான். அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுக்கு கையில டவலோட வந்து இங்க நிக்கிற? ஒரு நிமிஷம் நான் இப்பவே வந்துடுறேன். என்ன? அட வாயேன். ஏன் இப்படி வித்தியாசமா ஸ்மைல் பண்றீங்க? நீ ப்ரொபோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துட்டு இருக்கீங்க? இவங்களுக்கு என்ன பிடிக்கலையோ? எல்லாரும் நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. நீ என்ன பைத்தியமா? உன்னை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பார்த்தல. ஆனா ப்ரோ, எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. நீ பிராச்சிய ப்ரொபோஸ் பண்ணியிருந்தா அவக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்கணும் இல்லையா? ஐ மீன், அவ உன்னை பார்த்ததுமே அவ கண்ணுல ஒரு ஒளி வரணுமே. ஒருவேளை நீ ஹஸ்பண்ட் மெட்டீரியல் இல்லன்னு நினைக்கிறாளோ என்னவோ? ஏன் நான் ஏன் ஹஸ்பண்ட் மெட்டீரியலா இருக்க கூடாது? எனக்கு என்ன? இங்க பாருப்பா, உன்கிட்ட எந்த குறையும் இல்ல. மேபி ஷீ திங்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல். என்ன டிஃபரெண்ட் இருக்கு ஹஸ்பண்ட் மெட்டீரியலுக்கும் பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியலுக்கும்? அந்த மெட்டீரியல் தான் என்ன? இங்க பாரு ப்ரோ, லவ் பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் லவ்ல PhD எல்லாம் ஒண்ணும் பண்ணல. உன்னுடைய எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஹாய். உள்ளவா? இல்ல, நான் ஆக்சுவலி நான் கிளம்புறேன். இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. என்ன உடனே ஒத்துக்கிட்ட? நீ சொன்னல, அதான். அப்புறம் நீ 2-3 தடவை சொன்னீனா நான் ஒத்துக்க மாட்டேனா என்ன? இல்ல நான் ஏதாவது சொன்னா நீ அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டியே, அதான். எனக்கு எப்படி தோணுது? நான் உன் பேச்ச கேட்கணுமா வேண்டாமா? நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்த. நேத்து நீ ரொம்ப நல்லா பேசுன. நான் நேத்து நாம பேசணுமா? சரி. ஹலோ. ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு. ஐ திங்க் ஐ மிஸ். யாரப்பா மிஸ் பண்ற? அது வந்து ஐ மிஸ்ட் ஃபைல் ஆன் ஜடேஜா. சோ ப்ளீஸ் அது நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு வந்துருங்க. நாளைக்கு பேங்க்ல லோன்ஸ் ஃபைல்ஸ் பார்க்கணுமா? சோ அதை எடுத்துட்டு வந்துருங்க. ஹலோ, இந்த பக்கம் திரும்ப. உனக்கு திருஷ்டி கழிக்கணும். அட என்ன இது மிளகாலாம் வச்சுட்டு? நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சும்மா இரு. என்ன இது? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கும் கொஞ்சம் திருஷ்டி எடுங்க. ஆஃப் கோர்ஸ். ஐ திங்க் ஐயாவுக்கு திருஷ்டி எடுக்கறாங்க போல. போன் கட் பண்ண இவர் மறந்துட்டாரு. இப்ப சொல்லு, என்னாச்சு? ஏன் இவ்வளவு நர்வஸா இருக்க? நான் உன்கிட்ட கேட்டேன்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா அதுக்கான ஆன்சரை ஒரு தடவை சொல்ல. ப்ளீஸ், அதுக்கான ஆன்சரை நான் ஒரே ஒரு தடவை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பதிலா? ஓகே, பதில் வந்து ஆமா. ஹாய். ஹாய். ஹாய் ரோஸ்லின். ஹாய். வெல் கைஸ், இவதான் ரோஸ்லின். ஹாய். அப்புறம் அவ UBL. இவன் தான் பிட்டு. ஹாய் பிட்டு. டசன்ட் மேட்டர். அப்புறம் இவன் தான் சஞ்சு. ஹாய். வெல், நான் உங்க எல்லாரும் எதுக்காக இங்க வர வச்சிருக்கேன்னா, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிறத யாரும் பார்க்கவும் கூடாது அண்ட் நம்ம பேசுறத கேட்கவும் கூடாது. சோ நான் உன்கிட்ட என்ன செய்ய சொல்றேனோ நீ அதுக்கு எவ்வளவு கேக்குறியோ நான் அதை கொடுத்துடுறேன். லைக் I'll fill you with cash. நான் என்ன பண்ணணும்? $50,000. டன். 50,000 ரூபாய் உனக்கு. ஆனா நீ அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் கைக்கு பணம் வரும். என்ன ஓகேவா? ஓகே ஃபைன். ஓகே. சரி, பையன் ஃபைனல் ஆயிட்டான், பொண்ணும் ஃபைனல் ஆயிடுச்சு. ஒன்னு தான் ஃபைனல் ஆகவே இல்ல. இதோ இந்த பொண்ணு போட்டிருக்கால இந்த Dress, இந்த பொண்ணு பிராச்சி போடுற மாதிரி Dress போட்டுக்கணும். அப்பதான் பிராச்சியோட Dress போட்டுக்கிட்டாதான் இவளுக்கு
இம்பாக்ட்ஸ் நிறைய கிடைக்கும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா பிராச்சியோட Dress எங்க இருந்து கிடைக்கும்? பிராச்சி அவ Dress கொடுக்க மாட்டா இல்லையா? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டல, அத பத்தி நீ எதுவும் கவலைப்படாதேன்னு. நீ உன்னோட கனவுல மிதந்துட்டு அது போதும். பிராச்சி மாதிரி என்ன Dress? நான் பிராச்சியோட Dress கொண்டு வந்து கொடுக்கறேன் அவ வீட்ல இருந்து, அதுவும் இன்னைக்கு ராத்திரியே. பிராச்சி ஓகே சொன்னாலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே நாம பிராச்சி வீட்டுக்கு போனோம். ஆனா அங்க வேற விஷயம் நடந்துச்சு. அதாவது நீ ப்ரப்போஸே பண்ணல. இல்ல ஆரியன், உனக்கு ஒண்ணு தெரியுமா? பாட்டி எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுல என்ன நல்லது இருக்கு? நடந்தது இல்ல ரியாவை. இல்ல என்னது ரியாவுக்கு ப்ரோ பிராச்சி. இங்க பாரு ப்ரோ, ரியாவுக்கு பிராச்சிய பிடிக்கும்னு நீ கனவுல கூட நினைக்க கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. ரியா நடிக்க சொன்னதுனாலதான் பிராச்சி மேல உண்மையான லவ் ஏற்பட்டுச்சுன்னு நீ சொல்லக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? நோ, what are you saying? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. What I am trying to say is don't be stupid, all right? I mean, ரியாவுக்கு பிராச்சிய பிடிக்காதுன்ற விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. So you be careful. ப்ரோ, என்ன யோசிக்கிறீங்க? எங்க போயிட்டீங்க? நான் ஆக்சுவலி ரியா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி, நீ ரியா கிட்ட போய் பேசு. நான் கிளம்புறேன். ஐ ஷுட் லீவ். ஓகே, பை. See you. Bye. ஹலோ. ஹாய் ரியா, நான் உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். ஐ நோ தட் நான் பேச போறது உனக்கு கொஞ்சம் அப்செட்டிங்கா கூட இருக்கலாம். ப்ளீஸ், அப்செட்னா நான் சொல்ற விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். ரன்பீர் பிராச்சியை பத்தி பேசணும்னு நினைக்கிறான். ஆக்சுவலி ரன்பீர், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். வேர் ஆர் யூ பிஸி? நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நானே அங்க நேர்ல வரேன். எங்க இருக்க? இங்க பாரு ரன்பீர், நான் வீட்ல இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயமா வெளியே இருக்கிறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கேன். அதாவது நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், அதாவது எந்த நேரம் வந்தாலும் ஐ வில் கால் யூ. ஓகே? லிசன், நான் உனக்கு புரிய வைக்கிறேன். புத்திசாலி மெச்சூர்டு பையன், அவன் தான் கல்யாண மெட்டீரியல். இந்த லவ் பண்றாங்கல்ல, அந்த லவ்ல பொறுப்பும் ஏத்துப்பாங்க. உறவுகளை மதிக்க தெரிஞ்சுக்கணும். அவன் நல்லவனா இருக்கணும். ஏன்னா பின்னாடி போய் எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்க கூடாது. இந்த மாதிரி நல்ல பசங்களை தான் ஒவ்வொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவா. பாட்டி, இந்த பொறுப்பு அப்புறம் மெச்சூர், இப்ப சொல்லுங்களேன், நான் எப்படி கல்யாண மெட்டீரியலா? இல்ல நான் இப்போ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறது இல்ல. நான் சும்மா தான் கேக்குறேன். எல்லாரும் இந்த பிளட் குரூப் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்களா, அந்த மாதிரி. நானும் எப்பதான் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது, எனக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு. ஐயோ என் பேராண்டி, நீ இருக்கியே, தலையில இருந்து கால் வரைக்கும் நீ தான் கல்யாண மெட்டீரியல். எந்த ஒரு பொண்ணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்படிங்கிறதுக்குள்ள ரெடி ஆயிடுவா. யார் வேணாலுமா? யார் வேணாலும். யார் வேணாலுமாண்டா? பாரு, உட்காரு. முதல்ல உட்காரு. என்ன வச்சு விடணும்? உட்காரு. அட இல்லம்மா, என்னெல்லாம் எனக்கு வச்சு விடாதீங்கம்மா, வேண்டாமா. நீ என் செல்ல வச்சுக்கூட மகனே. கல்யாணத்துக்கு முன்னாடி உன் முடி வெள்ளை அடிச்சுனா அப்புறம் எந்த பொண்ணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. என்ன லாஜிக்? வெள்ள முடி இருந்தா பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் தெரியுமா, இந்த சால்ட் அண்ட் பெப்பர். அட இல்லப்பா கண்ணா, பொண்ணுங்களுக்கு எப்பவுமே கருப்பா சுருட்ட முடி உள்ள பசங்களை தான் பிடிக்கும். அப்புறம் பொண்ணுங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? சொல்றேன், பொண்ணுங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு இப்ப நான் உனக்கு தெளிவா சொல்லி கொடுக்கறேன். இந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சொல்றாங்க உன்னை எந்த ஒரு பொண்ணும் லவ் பண்ணுவான்னு. ஆனா கண்ணா, கல்யாணம் பண்ணணும்னா சில விஷயங்களை கவனமா யோசிச்சு ஆகணும். அது என்ன சொல்லுங்களேன். முதல்ல இந்த எண்ணெயை வச்சுக்கோ, அப்புறம் சொல்றேன். அப்ப போடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இறங்கி உட்கார்றா, உட்காரு. உங்களை என்ன தேச்சு விட சொன்னல, எனக்கு கல்யாணம் நடக்கணும் அந்த மாதிரி எண்ணத்துல எல்லாம் நான் ஒன்னும் கேட்கல. அப்ப சொல்ல வேணாமா? சொல்லுங்க, இல்லனா உங்க இஷ்டம். நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. சரி விடு, வேணாம், நான் சொல்லல. ஐயோ சொல்லுங்க மம்மி, மசாஜ் வேற பண்றீங்க. ஏதாவது பேசிக்கிட்டே மசாஜ் பண்ணுங்க. இப்படி என்ன வைக்கிறதுனால மைண்ட் எல்லாம் ஃப்ரீ ஆயிடும். அப்புறம் நீங்க குடுக்கற ஞானத்தை நான் அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பேன். அப்ப சொல்றேன் கேளு. தியானம் நம்பர் 1, சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அவங்கள சேஃப் அண்ட் செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கிறாங்களே, அவங்கள தான் பிடிக்கும். புரியுதா? அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு உதவியா இருக்கிற பையனை. பாடியை மெயின்டைன் பண்றதுனால ஒண்ணும் ஆகாது கண்ணா. கொஞ்சம் தைரியசாலியா இருக்கணும்.
புரியுதா? கூட இருக்கும்போது அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆ, ஏன்னா பொண்ணுங்களுக்கு குட் ஹியூமர் இருக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். இந்த தியானம் இருக்கு பாருங்க, இத நான் அப்படியே வீடியோ எடுக்கிறேன். சரியா? சூப்பர், சூப்பர். எடு, எடு, எடு. ஹாய் ஹாய். ஹாய். நீ எங்க வீட்டுக்கு வெளியில நிக்கிறியா இல்ல கோவிலுக்கு வெளியிலயா? வாட்? இல்ல நீ கண்ண மூடிட்டு ஏதோ வேண்டிட்டு இருந்தே, என்ன வேண்டிட்டு இருந்த? இல்ல, நான் கண்ணெல்லாம் மூடிட்டு நிக்கல. அது வந்து கண்ணுல ஏதோ தூசி விழுந்துருச்சு. அத நான் ரப் பண்ணி அதான். ஓஹோ, ரெண்டு கண்ணுலயும் எது விழுந்துச்சா? அதுவும் சிரிச்சுக்கிட்டே? அது வந்து என்னோட லெஃப்ட் கண்ணுல பட்டு அது ரைட் கண்ணுக்கு போயிடுச்சு. அது கொஞ்சம் உறுத்த ஆரம்பிச்சிருச்சா, அதான் நான் என்னோட கண்ணை ரப் பண்ணிட்டு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவரு அம்மனை தரிசனம் பண்ண வந்தாரு, பண்ணிட்டாரு. இது மூவிஸ்ல வர லவ் ஒன்றும் இல்ல. பிலிம்னா ஹீரோ ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். வரும்போது என்னென்னவோ யோசிச்சுட்டு வந்தேன், இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு. ஆனா இப்ப பேச்சே வர மாட்டேங்குதே. என்ன சொல்றது, நான் இங்க எதுக்காக வந்தேன், என்ன பேசுறது? ரன்பீர் ஏதாவது பேசு. என்ன ஏதாவது சொல்ல போறியா இல்ல எதுக்கு வந்தேன்னு மறந்துட்டியா? இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் உன்கிட்ட ஒண்ணு வாங்குறதுக்காக வந்தேன். அது வந்து ஆமா, அது உன்கிட்ட இருக்கா? அதுதான் ஜாக் இருக்கா? எந்த ஜாக்? ஜாக் பெர்னாண்டஸ், காமர்ஸ் ஸ்டூடண்ட். அவன் காலேஜ்ல தானே இருப்பா, இங்க எதுக்கு வருவான் சொல்லு பிராச்சி. இல்ல, அந்த காமர்ஸ் ஸ்டூடண்ட் ஜாக் பெர்னாண்டஸ்லாம் இல்ல. எனக்கு ஜாக் வேணும். அதான் காரோட எக்யூப்மெண்ட். அதான் கார்ல இருக்குமே. அது என்னாச்சுன்னா என்னோட டயர்ல இருக்க காருக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆமா, டயரோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. என்ன? சாரி, காரோட டயர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு டயரோட வண்டின்னு சொன்ன? அப்படியே மாத்தி சொல்லிட்டேன். சாரி, சோ சாரி. நீ என்ன சொல்ல வர? ஏன் இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்க? என்னோட கார் இருக்குல, என்னோட காரோட டயர்ல காத்து கம்மியாயிடுச்சு. சோ ஜாக்கி கிடைச்சதுன்னா என்னோட காரோட டயரை சேஞ்ச் பண்ணிப்பேன். அது வந்து எங்க கிட்ட கார் இல்லல, அதானே? உங்ககிட்ட கார் இல்லன்னு எனக்கு தெரியும். ஐ நோ இட். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்ககிட்ட கார் இல்லன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் எதுக்கு வந்தேன்னா, அப்படி இருந்தும் டயர் சேஞ்ச் பண்றதுக்கு நீ இங்க வந்திருக்க. இல்ல, அது வந்து என்னாச்சுன்னா, நான் உங்ககிட்ட வந்து கார் இல்ல, ஆனா அது வந்து டயர் இருக்குன்னா நாங்க டயரை வச்சு என்ன பண்ண போறோம்? இங்க ஊஞ்சல் ஆடுறதுக்கும் இடம் இல்ல. ஆனா அது வந்து உன்னோட கார்ல இருக்கிற 4 டயரும் சரியா தான் இருக்கு. 4 டயருமே. என் கார் டயர் நல்லா இருக்கா? நீ பாத்தியா? நான் அதையும் பார்த்தேன். அது எப்படி உனக்கு தெரியும்? நான் பாக்கும்போது காத்து இல்லையே. இப்ப மட்டும் எப்படி காத்து வந்திருக்கும்? நான் போய் பாக்குறேன். பின்னாடி டயரையும் பாத்துட்டேன். அது ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நான் வரும்போது காத்து ரொம்ப பயங்கரமா அடிச்சிட்டு இருந்ததா. காத்து அடிச்சதுனால டயரோட காத்து ஃபுல் ஆயிடுச்சு. நல்ல காத்து அடிச்சதுனால டயரோட காத்து இன்ஃபிளேட் ஆயிடுச்சு. காத்தும் ஃபுல் ஆயிடுச்சு. இப்படி நடக்கிறதுல சகஜம் தான். திடீர்னு காத்து இறங்கும், திடீர்னு காத்து ஏறும். உனக்கு புரியாது. தண்ணி கிடைக்கும். அது வந்து எங்க கிட்ட இல்ல, எனக்கு இல்ல. காருக்கு தான் தாகம் எடுத்துருச்சு. காரோட இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. அதனால காரோட இன்ஜினுக்கு இப்ப தண்ணி தேவைப்படுது. கொஞ்சம் தண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அப்புறம் காலேஜ்க்கு லேட் ஆயிடுமே. ஏன் காலேஜுக்கு லேட் ஆக போகுது? நீ ஒரு வேலை பண்ணு. நான் தான் உனக்கு அடிக்கடி லிஃப்ட் தரேன்ல, அதே மாதிரி நீ எனக்கு லிஃப்ட் கொடு. டாக்ஸி இல்லையா? எதுவா இருந்தாலும் ஓகே. நீ என்ன சைக்கிள்ல கூட்டிட்டு போனா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். வாவ், ஹவ் ரொமான்டிக். இதெல்லாம் சினிமால தான் நடக்கும். அதாவது ஹீரோயினை சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சுப்பான், பின்னாடி பாட்டு போகும். ஆனா எனக்கு டாக்ஸி ஓகே. டாக்ஸில போலாமா? சரி, கிளம்பலாம். இங்க என்ன பேசிட்டு இருக்க போறோமா? இப்பவே கிளம்பலாம். நான் காரை வந்து அப்புறமா எடுத்துக்கிறேன். சைக்கிள்ல காலேஜ்க்கு டைம் ஆகுதுல்ல, சீக்கிரம் வாங்க. சாரி. நோ, ஐ எம் சாரி. நானும் கவனிக்கல. பாய். இந்த Dress, இந்த துப்பட்டா, சரிதா ஆண்டி இந்த துப்பட்டாவை எனக்காக பண்ணி கொடுத்தாங்களே. அது என்னன்னா, நானும் ஒரு துப்பட்டா வாங்கிட்டு வந்து தரேன். அதுல எனக்கும் இதே மாதிரி டிசைன் போட்டு கொடுங்க. டிசைனா? இதோ விதவிதமா ஏதோ டிசைன் போட்டிருக்கீங்களே. இந்த சிகப்பு yellow கலர்ல நூல் போட்டிருக்கீங்களே, எனக்கும் இதே மாதிரி பண்ணி கொடுங்க. சரி பண்ணி கொடுக்கறேன். நீ போய் எனக்கு துப்பட்டா வாங்கிட்டு வந்து கொடு. இதே மாதிரி சேம் டு சேம் டிசைன் உன் துப்பட்டாவிலையும் போட்டு கொடுக்கறேன். சேம் டு சேம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு பிரான்சி, இவங்க எவ்வளவு நல்ல டிசைன் பண்ணிருக்காங்க பாரு. வாவ், சோ பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா இருக்கு. இது இவ்வளவு அழகா இருக்கு. அப்புறம் இந்த மின்றதெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அப்படியே தீபாவளி லைட்ஸ் பாக்குற மாதிரியே இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு.
இது குஜராத்தி டிசைன். முன்னெல்லாம் நான் நிறைய போடுவேன். இப்ப ரொம்ப நாள் கழிச்சு இப்படி போட்டிருக்கேன். எனக்கும் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த சைடுல நான் ஒரு பூ போடவா? இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, இப்ப சைடுல கொஞ்சம் இடம் இருக்கு பாரு, அதுல நீ போட்டு காட்டு. ஓகே, நான் ட்ரை பண்றேன். பாப்போம். ஏய் கெடுத்துறாத. வாயமுடு. முதல்ல அவ டிசைனை போடட்டும். அவ என்ன போடுறான்னு தான் பாப்போமே. நான் வந்து ராங் சைடுல. ஐயோ, மொத்தமா சொதப்பிட்டேனே. அட, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு தெரியும் அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் கத்துக்கவே முடியாது. எப்பவாவது ஃப்ரீயா இருக்கும்போது என் கூட உட்காரு. அப்ப நான் உனக்கு முழுசா கத்து கொடுக்கறேன். சரியா? இந்த துப்பட்டா என்ன மாதிரியே. ஒருவேளை அது என்னோட நீயும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணல? அவ என்கிட்ட எப்பவும் பேச மாட்டா, திடீர்னு வந்து பாசமா பேசுறா. ஆனா உன்கிட்ட எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பா. உன்கிட்ட பேசாம அப்படியே போயிட்டா. இது வரைக்கும் என் மேல அவ எந்த கன்சர்னும் காட்டினது இல்ல. இப்ப பாத்தியா, என்ன வந்து விசாரிச்சுட்டு போறா. திஸ் இஸ் ஆட், ரைட்? ஐ நோ யா, இட்ஸ் ஆட். இப்போ நான் சொல்ல போறத நீ கேட்டீனா அதுவும் உனக்கு வித்தியாசமா தான் தெரியும். அதாவது நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, எனக்கு இப்ப லெக்சர் இருக்கு. லெக்சர் கொடுக்கறதுக்கு நான் தான் இருக்கேனே. சும்மா காமெடி பண்ணப்பா. நீ கிளம்பு. நீ இப்போ லெக்சர் கிளாஸ்க்கு போ. நீ லெக்சர் முடிச்ச உடனே நீ வா. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு வெயிட் பண்ற? நான் உன்னை வீட்ல டிராப் பண்றதுக்கு. நான் ஒன்னும் தனியா போகல, என் கூட சஹானா இருக்கா. ஆஹா, என்கிட்ட கூட வண்டி இருக்கு. அதுல நிறைய இடம் இருக்கு. நீ, நான், சஹானா, அப்புறம் நம்ம நிம்மதியா போகலாம். ஓகே? நீயே டிராப் பண்றதுல இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்க? டிராப் பண்றதுக்குல உன் பின்னாடி. ஐ மீன், நான் எதுக்காக உன்னை டிராப் பண்ண வரேன்னா, நீ எப்பவுமே சேஃபா இருக்கணும். நீ எப்ப வெளியே வந்தாலும் ரவுடிங்க உன் பின்னாடி வந்துடுறாங்க. ரவுடிங்க மேல பயம் இல்ல, பெரிய ஆளுங்களை பார்த்தா தான் பயமா இருக்கு. பரவாயில்லையே, இப்ப டைலாக்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட. தட்ஸ் நைஸ். சரி, ஓகே, எனக்கு லெக்சருக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி, சீக்கிரம் வந்துரு. அப்புறம் பார்த்து பத்திரமா போ. நீ இங்க கீழே விழுந்தா கூட காப்பாத்துறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் வெளியே இருப்பேன். எப்பவும் இப்படி விழுந்துகிட்டே இருக்க மாட்டேன். நான் ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன். இவ கால தடுக்கி நான் கீழே விழுந்துட்டேன். ஒன் செகண்ட். நீ எந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போன? இல்ல, அது வந்து என்னன்னா, அவ என்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு Dress போட்டிருந்தா. அதான் அவ எப்படி என்னோட Dress. நீ எப்ப பாரு காமெடியா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நான் போட்டிருக்கல இந்த ஜாக்கெட். இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் 50 ஜாக்கெட்ஸ் கிட்ட இருக்கும். ஐம் ஷூர் அத நிறைய பேர் கிட்ட வாங்குவாங்க. அதனால நான் எல்லார் பின்னாடி ஓடிட்டு இருக்க முடியுமா? அவன் என்னோட ஜாக்கெட் போட்டிருக்கானு. ஐயோ, உனக்கு விஷயம் புரியல. அந்த Dressோட துப்பட்டா இருக்குல்ல, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சரி விடு, எனக்கு ஆல்ரெடி லெக்சருக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஐ வில் ஹேவ் டு லீவ். பை பை. ஒரு லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க போறோம். கார்ல போவோம், நிறைய பேச போறோம். அண்ட் ஐ ஜஸ்ட் ஹோப் அது ரியா நான் சொல்றத கேட்கணும். ரியா கிட்ட நான் ஒரே ஒரு தடவை பேசிடணும். அப்பதான் நான் எந்த தப்பு பண்ணலன்னு அவளும் புரிஞ்சுப்பா. ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டு ஃபீலிங் சம்திங் பேட் யார். I will see you, Prachi. ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். என்ன சொல்றது? பிராச்சி கிட்ட நோட்ஸ் வாங்க வந்தேன்னு சொல்லிடலாம். கெமிஸ்ட்ரி நோட்ஸ் வேணும்னு கேட்கலாம். அவ வீட்டுக்குள்ள இருக்க மாட்டா. ஸோ அதனால ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வீட்டுக்குள்ள போய் ஆகணும். ஸோ நோட்ஸ் தான் வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடலாம். பிரியா, நீ என்ன இங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா உள்ள இருக்கேன். வா ப்ளீஸ் கம் இன். எனக்கு ஆக்சுவலி பிராச்சி கிட்ட நோட்ஸ் வாங்கணும். பிராச்சி இருக்காளா? பிராச்சிக்கு கிளாஸஸ் இருக்குல்ல, அவ காலேஜ் போயிருக்கா. அவளோட டைமிங் உனக்கும் தெரியும்ல. நான் அதை சுத்தமா மறந்துட்டேன். சரி, அதனால என்ன, நீ இங்கே இரு, நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். ஓகே, போட்டு கொடுங்க. நீங்க எப்பவுமே போட்டு கொடுக்குற காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட ரொம்ப நல்ல காஃபியை போட்டு தரேன். அப்பதான் நீ அடிக்கடி வருவேன். நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? அந்த பக்கம் இருக்கு, நான் காஃபி கொண்டு வரேன். இவங்க ஏன் பிராச்சியோட அம்மாவா இருக்கணும்? யூ ஆர் சோ குட். உங்க முன்னாடி பொய் சொல்றது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? ஐ எம் ரியலி சாரி. எனக்கு வேற வழி தெரியல. நான் இவங்கள பார்த்திருக்கவே கூடாது. இவங்கள பார்த்ததும் என்னால இவங்க கிட்ட பேச முடியல. அதுவும் பொய் சொல்ல என்னால முடியவே இல்லை. நான் என்ன பண்றது ஏன்னு தெரியல. மனசெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. என்னாச்சு? சாதாரணமா நீ எப்பவும் பேசிக்கிட்டே வருவ, ஆனா இன்னைக்கு அமைதியா இருக்க. நீ என்கிட்டயா பேசுற?
நீயே சொல்லு. முன்னாடி எல்லாம் நீ ரொம்ப பேசுவ, இப்ப என்னடானா எதுவும் பேச மாட்டேன்ற. அதனாலதான் நானும் சஹானாவும் போய்க்கிறோம்னு சொன்னேன். இன்னைக்கு எனக்கு பேசுறதுக்கே மூடு இல்ல. சரி ஒண்ணு பண்ணு, சண்டை போடு. சண்டை போடுறதுக்கு தான் உனக்கு மூடு எப்பவும் ரெடியா இருக்குமே. அட பிராச்சி, நான் சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன், கொஞ்சம் சிரிய. எனக்கு சிரிக்கிறதுக்கு மூடு இல்ல. நீ பேசாம அமைதியா வண்டி ஓட்டுறான். சரி கோவப்படாத, நான் எதுவும் பேசல. ஓகே பிராச்சி, உனக்கு என்ன ஆச்சு? அவன் உன்கிட்ட நல்லா தானே பேசிட்டு வரான், எவ்வளவு அன்பா பேசுறான். ஆனா நீ அவனை சிடு சிடுன்னு பேசிட்டு வர. இல்ல சகனா, இட்ஸ் மை ஃபால்ட் ஒன்லி. பாவம், அவளுக்கு இன்னைக்கு மூடு இல்ல. அவளை எதுவும் சொல்லாத, ஏன் தப்பு தான். நான் எதுவும் பேசாம வரேன். ஓகே இவ்வளவு எப்படி நீங்க அந்த மாதிரி நினைப்பீங்க? திருட என்ன அப்படியே உள்ள வந்துருவானா? அப்போ போன் பண்ணிட்டா வருவான்? இப்படிதான் யாருக்கும் தெரியாம உள்ள வருவாங்க. இவ ஒண்ணு திருட்டுத்தனமாலாம் உள்ள வரல, என் முன்னாடிதான் வந்தா. இவ வந்தது எனக்கு தெரியாது, அதனால நான் நினைச்சுக்கிட்டேன் அது நான் திருட அப்படிதானே நினைச்சிட்டீங்க. சரியான நேரத்துல மட்டும் நான் திரும்பலன்னு வச்சுக்கோங்க, இவங்க என் மண்டையை உடைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி லைஃப்ல அடி வாங்கினதே கிடையாது. அடி வாங்கியிருந்தா ஒரு நிமிஷம் இரு. அவங்க 2 பேருக்கு பின்னாடி ஏன் டார்லிங் வராளே, அதான் பிராய்ச்சி வரா. வாட்? இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு எங்க கிட்ட கேக்குறியா? இது நாங்க தான் உன்கிட்ட கேக்குறோம். சரி, வாட்ஸ் ஹேப்பனிங் அண்ட் ஹவு கேன் யூ டூ தட்? நீ எப்படி இருந்தாலும் ரொம்ப நல்லவன்னு நினைச்சிட்டு இருந்தோம். சரி, மரியாதையான பொண்ணுக்கு ஏதாவது டிசைர் இருக்கும், ஆனா நீ எல்லைய மீறிட்ட. நான் என்ன பண்ண? நீங்க எல்லாரும் ஏன் இப்படி பேசுறீங்க? அட எனக்கே தெரியாதுப்பா இந்த பொண்ணு இவ்ளோ ஹாட்னு. இப்ப நீ என்ன சொன்ன? அட போதியா, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ண. இத போய் மொபைல்ல வச்சுப்பியா? என்னது காட்டு. இதெல்லாம் செய்யறதுக்கு தானே நீங்க வந்த? ஏய் யூ இடியட், எதுக்காக போன் தூக்கி போட்ட? உன்னுடைய வீடியோ வைரல் ஆச்சுன்னா அதுல எங்களுடைய ஃபால்ட் என்ன இருக்கு? இந்த மாதிரி வீடியோ எல்லாம் லீக் ஆகாதுப்பா. இந்த மாதிரி பொண்ணுங்க தான் வேணும்னு செய்றாங்க, அப்பதான் சீப் பப்ளிசிட்டி கிடைக்கும்னு. எஸ் யூ ஆர் ரைட். இவங்க எல்லாம் அந்த மாதிரி ஃபேமஸ் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க. எப்படியும் இவங்கள வேற யாரும் பார்க்க போறது இல்ல, இப்படியாவது பார்க்கட்டுமேன்னா. இப்படி எல்லாம் வீடியோ பண்ணி அனுப்புனா பணம் கிடைக்கும்னு. அடே யூ இக்னோர் them, you too good. என்ன பண்ற நீ? எதுக்காக என்னோட போட்டோ போடுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு இவ்ளோ இன்னசென்ட்டா காட்டிக்கிற? எதுக்கு தேவையில்லாம இவ்ளோ சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? என் போட்டோ எடுங்க. இன்னைக்கு நீ எங்க கிட்ட சண்டை போடுற, இன்னும் எத்தனை பேர் கூட சண்டை போடுவ பிராச்சி? இப்ப இந்த வால்ல தான் ஒட்டி இருந்தது, நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வரும். இன்னும் எத்தனை பேர் கூட சண்டை போடுவ பிராச்சி? ஏய் தள்ளி போங்கடி. பிராச்சி, யா நிஜமாவா? நீயும் பிராச்சியுமா? யூ கைஸ் ஆர் கப்பல்? இல்ல கொஞ்சம் மெதுவா பேசு, யாராவது கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? சோ பேசிக்கலி கப்பல்லாம் கிடையாது, வி ஜஸ்ட் ஐ லவ் ஹர். இந்த விஷயத்தை இன்னும் நான் அவகிட்ட சொல்லவே இல்லை. நான் அவகிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், பட் நாட் கெட்டிங் த ரைட் மூமெண்ட். இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, நீ அவகிட்டயும் சொல்லக்கூடாது. ஓகே, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். காட் ப்ராமிஸ். வெரி குட். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ பிராச்சியை லவ் பண்ற விஷயம் இன்னும் அவகிட்ட சொல்லவே இல்லையா? சொல்லுவேன்பா, இன்னும் அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல. சரியான நேரத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிராச்சி சொல்றது கேளு. அட அங்க பாரு, உன்னோட அண்ணன் லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்னு. பேரு சொன்ன உடனே வந்துட்டா பாரு. ஏய் ஷஹானா, ஏன் என்னாச்சு? பிராச்சி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கா? உனக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? காலேஜ்ல எல்லாரும் பிராச்சிய பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. வாட் தப்பு தப்பா? அட ஷஹானா. ஓ காட், என்னாச்சு? பிராச்சியோட எம்எம்எஸ், அதுவும் ஒரு வித்தியாசமான பையன் கூட இருக்கா? பிராச்சி நீ உள்ளதா இருக்கான்னு எனக்கு தெரியும். நீ அழுதுட்டு இருக்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு,
ப்ளீஸ் நீ அழுகைய நிறுத்து. ப்ளீஸ் நீ வெளியே வா. முதல்ல வெளியே வந்து நம்ம பேசுவோம். ரன்பீர் ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ் போயிடு. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? இங்க பாரு, நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். நீ வர வரைக்கும் நான் போக மாட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியே வா. அழறத நிறுத்து. நீ முதல்ல வெளியே வா ப்ளீஸ். ரன்பீர் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. வெளியில வந்தேன்னா அதே ஆளுங்க அதே பேச்சு என்னால கேட்க முடியல. எனக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. என்ன பத்தி ஒரு வீடியோ பண்ணிருக்காங்க, ஆனா சத்தியமா நான் அது கிடையாது ரன்பீர். ஐ நோ பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. இது ஃபேக்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அது நீ இல்லன்னு. அது ஃபேக்கா இருக்கும்போது நீ அத பத்தி ஏன் யோசிக்கிற? சரி அது ஃபேக்கே இல்ல, அது உண்மையா கூட இருக்கட்டும், அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? சாரி ராங் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ராஜி இது ரொம்ப சிம்பிளான விஷயம். எனக்கு அது ஃபேக்னு தெரியும், உனக்கும் அது ஃபேக்னு தெரியும், எல்லாருக்கும் ஃபேக்னு அது தெரியும். அப்புறம் நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தீங்கன்னா இது உண்மை நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்றேன்னு நினைச்சுப்பாங்க. நீ இப்படி கிடையாது, உன்னால இது தனியா ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சினா நான் கூட இருக்கல. நம்ம 2 பேரும் ஒன்னா கை பிடிச்சிட்டு நிப்போம். 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவோம். இந்த உலகத்தையே எதிர்த்து நிப்போம். ப்ளீஸ் வெளியே வா. ரன்பீர் நீ என்ன சொல்றேன்னு உனக்கே தெரியல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க தெரியுமா? அந்த வீடியோ உண்மையோ ஃபேக்கோ எதுவா இருந்தா என்னன்னு கேக்குற. என்னோட இமேஜ் வீணா போச்சே ரன்பீர். எத்தனை பேரோட வாயை மூடுறது? காலேஜ்ல என்ன எத்தனை பேர் இப்படி எல்லாம் பேசுவாங்களோ? இன்னைக்கு ஒருத்தங்க பேசுவாங்க, 2 பேர் பேசுவாங்க, அதுக்கப்புறம் பாக்குறவங்க எல்லாம் பேசுவாங்க. எத்தனை பேரோட வாயை மூட முடியும் ரன்பீர்? பிராச்சி நீ ஏன் இவ்வளவு அப்பாவியா இருக்க? ஒருவேளை உன்னோட கேரக்டர் யாராவது தப்புன்னு சொன்னாங்கன்னு வையேன், இந்த உலகமே தப்பாதான் இருக்கு, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டே? அப்புறம் நானும் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஜனங்களை பத்தி நீ கவலையே படாதன்னு. அவங்களையே இந்த இன்சிடென்ட பத்தி யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸோட குரூப்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. என் பொண்ணு இந்த குரூப்ல இருக்கிறதுனால நான் இந்த வீடியோவை பார்த்தேன். அது பிராச்சின்னு என்னால நம்பவே முடியல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணு இந்த காலேஜ்ல இருந்து எவ்வளவு சீக்கிரமா தூக்க முடியுமோ தூக்கிடுங்க. மிஸ்டர் மெஹரா எப்பனாலும் இங்க வரலாம். அவர் வந்தாருன்னா மீட்டிங்க்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்றேன். ஒருவேளை இந்த எம்எம்எஸ் வைரல் ஆச்சுன்னா இந்த வீடியோவோட சேர்ந்து நம்மளோட காலேஜ் பேரும் கெட்டு போயிடும். அவர்கிட்ட நீங்க இந்த எம்எம்எஸ் பத்தி சொல்ல போறீங்களா? சொல்லிதான் ஆகணும். மிஸ்டர் மெஹரா இந்த காலேஜோட ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர். அவர்கிட்ட சொல்லிதான் ஆகணும். வாட்ஸ் அப் பிரின்சிபல்? How are you? ஹாய் மிஸ்டர். ஹாய். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு. எதுக்காக வெயிட் பண்ணோம்? நாங்க தான் கரெக்டா வந்துட்டோமே. ஆக்சுவலி இந்த காலேஜ்ல ஒரு விஷயம் நடந்துருக்கு. எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். வெளியில இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் நிக்கிறாங்க, என்னால வரவே முடியல. ஆனா பிரின்சிபல் சார் ஸ்டூடெண்ட்ஸ் கோவப்படக்கூடாது, அப்புறம் நமக்கு தான் பெரிய கஷ்டமாயிடும். ஐ அம் ரைட்? அப்சல்யூட்லி. அப்புறம் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுறாங்க. அவங்களோட கோவம் பெரிய அளவுல நெருப்பா மாறதுக்கு முன்னாடி மீட்டிங்கை நாம கொஞ்சம் தள்ளி போடலாம்னு எனக்கு தோணுது. மிஸ்டர் மெஹரா இந்த காலேஜ்ல ஒரு எம்எம்எஸ் ஷேர் ஆயிருக்கு. அதனால இந்த மீட்டிங்கை நாம ஒரு 30 நிமிஷம் தள்ளி போட வேண்டியதா இருக்கு. முதல்ல இந்த விஷயத்தை நாம சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் ஐ சாரி மிஸ்டர் மெஹரா. அப்புறம் எங்களுக்கும் இப்பதான் இந்த விஷயமே தெரிஞ்சது. அப்புறம் நடந்தது எல்லாமே நம்ம காலேஜ் கேம்பஸ்ல தான் நடந்திருக்கு. அதனால நம்ம அந்த பொண்ணை நிச்சயமா மன்னிக்கவே முடியாது. அந்த பொண்ணு கூட அந்த பையனும் இருப்பான்ல, அதாவது அந்த பையனை நம்ம மன்னிச்சிடணும், அப்படிதானே? அந்த பையன் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது. அதனால அந்த பையன் மேல நம்மளால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஆனா அந்த பொண்ணு நம்மளோட காலேஜ் ஸ்டூடெண்ட். அதனால நாங்க அவளோட அம்மாவை வர சொல்லிருக்கோம். அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அவங்க பொண்ணை எதுக்காக இந்த காலேஜை விட்டு சஸ்பெண்ட் பண்றோம்னு. சரி, நீங்க அந்த பொண்ணோட அம்மாவை கூப்பிடுங்க, அவங்க கிட்ட பேசுங்க, என்ன விருப்பமோ அதை செய்யுங்க. அது வரைக்கும் நாங்க வெளியில வெயிட் பண்றோம். வா விக்ரம். இல்ல மிஸ்டர் மெஹரா, நீங்க இங்க உள்ளேயே தாராளமா வெயிட் பண்ணலாம். நீங்க இங்க உள்ளேயே வெயிட் பண்ணுங்க. அவங்க அம்மா இந்நேரம் வந்திருப்பாங்க. அவங்க வந்ததும் அவங்களுக்கு நாம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்மளோட மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க சொல்றபடி செய்றோம். லெட்ஸ் வெயிட். ப்ளீஸ் உட்காருங்க. இந்த பிராச்சி எவ்வளவு அப்பாவி மாதிரி இருந்தால, ஆனா அவ கேரக்டரை பாத்தியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட பாத்தியா? யாருக்கு தெரியும் அது இன்ட்ரெஸ்டா இல்ல ப்ரொஃபஷனலான? அது உன் குடும்பத்துக்கும் உன் பரம்பரைக்கும் தான் ப்ரொஃபஷனா இருக்கும். பிராச்சியை பத்தி ஏதாவது சொன்னீங்க உங்க மூஞ்சியை உடைச்சிருவேன். என்னமோ உன்ன நாங்க பேசின மாதிரி இவ்ளோ கோவப்படுற? ஒருவேளை இவளும் அந்த வேலையை தான் பாக்குறாளோ என்னமோ. எப்பவும் அவ கூட இவ தானே இருக்கா? ஆமா நீ கரெக்டா இந்த மிடில் கிளாஸ் பொண்ணுங்க எப்பவும் இப்படிதான். என்ன சொன்ன என்ன தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவ? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு யார் தைரியம் கொடுத்தா? செஞ்சத சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. என்ன தைரியம் இருந்தா நீ பிராச்சியை பத்தி பேசுவ? என்ன பண்ற நீ? அவள எதுக்கா தள்ளி விடுற? பிராச்சியோட எம்எம்எஸ் தானே அது. நீ ஏன் இவங்க கிட்ட ஆட்டிடியூட் காமிக்கிற? யார் வீடியோ போட்டாங்களோ அவங்கள போய் அடி. இவங்களையும் அடிக்கிற? நீங்க எல்லாம் யோகிய மாதிரி பேசாதீங்க. பிராச்சியை பத்தி யார் தப்பா பேசுறாலும் உங்க கை கால உடைச்சிருவேன், புரிஞ்சுதா? அப்புறம் நீங்க 2 பேரும் நடுவுல வந்தா நீங்களும் அடி வாங்குவீங்க. என்ன அடிப்பியா? எங்க கை வச்சு பாரு. அடிப்பேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இவதான் எங்க 2 பேருக்கும் நடுவுல இவ ஒருத்தி தான் சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி. நான் கொண்டு போய் விடுறேன். எங்க? அது நீதான் சொல்லணும். ஹாஸ்பிடலா இல்ல போலீஸ் ஸ்டேஷனானு?
எல்லாம் நடக்குது, ஆனா நினைச்சது மட்டும் நடக்க மாட்டேங்குதே. நான் பார்க்க ஆசைப்பட்டது. போதும் சஹனா, உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன பண்ற? அவங்க தப்பு செஞ்சா நீயும் தப்பு செய்வியா? சஹனா வேண்டாம், சொன்ன கேளு. நீ வா என் கூட. சஹனா நீ வா. சஹனா வா வா, போதும். நீ யார்கிட்டயும் பேசாத, வா. என்ன பண்ற? உனக்கு என்ன பைத்தியமா? ஏ யூ லிசன். ஏ நில்லு நில்லு நில்லு. ஏய் அபி. ஏ விக்ரம், இவன் தானே தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்தவன்? ராஜியோட ஃப்ரெண்டு தானே அவன். அவன் ஊர்ல இருந்து அவளை பார்க்க வந்திருந்தானே. அவன் எதுக்காக ஓடுனா? எதுக்கு ஓடணும்? உன்னை பார்த்து பயந்துட்டானா என்னமோ. மூஞ்ச பார்த்ததுமே அவன் பயந்து ஓடிட்டான் போல இருக்கு. எதுக்காக உன்னை பார்த்து பயந்து ஓடுறான்? இதே மாதிரி ரஹியா முன்னாடி சொல்லிடாத, அப்புறம் அவளும் ஓடிடுவா. சரி சரி, அவ ஓடுறதுக்கு முன்னாடி பார்க்கலாம் வா. ரஹியா எங்க போயிருப்பா? ஷிட், ஸ்டூடண்ட்ஸ் வேற காணோம். எல்லாரும் எங்க போனாங்க? பிரக்யா, என்னப்பா இது? யாரும் இல்ல. சரி வா. பிராச்சி, தயவு செஞ்சு கதவு தர பிராச்சி. அவளை எதுக்கு பாக்குற? அங்கெல்லாம் பாக்காத. இப்ப நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? அழுதா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா என்ன? பிராச்சி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? கோழைங்க தான் இந்த மாதிரி அழுவாங்க. நீ அழுதனா அது உன்ன வீக் ஆக்கிடும். அதனால நீ அழவே கூடாது. அம்மா, அது நான் இல்லம்மா. எனக்கு அது நல்லா தெரியுமா. அது நீ இல்லன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாத? உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுமா என்ன? காலேஜ்ல எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்கம்மா, என்ன தப்பா பாக்குறாங்கம்மா. ஏமா இப்படி எல்லாம் பண்றாங்க? காலேஜ்ல எல்லாரும் பிராச்சியோட கேரக்டர் பத்தி தப்பா பேசினாங்க சித்தி. அது தடுக்கிறதுக்கு நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஆனா அங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா நான் ஒருத்தி மட்டும் தான். என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்பவும் எதுவும் ஆகல. சரியா? என் பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் அழக்கூடாது. நீ ஒன்னும் எந்த தப்பும் பண்ணல. இன்ஃபேக்ட் உன்னை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே தப்பானவங்க. இப்போ உன் வாழ்க்கையில யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உன்னை பத்தி இந்த மாதிரி தப்பா பேசினாங்கல்ல, அவங்களுக்கு நீ இதை நிரூபிக்கவே வேண்டாம். உன்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நீ இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டேன் நல்லா தெரியும். இங்க பாரு, இது உன் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய சோதனை. ஒரு தடவை இதை விட்டு நீ வெளியில வந்துட்டனா உன்னோட கேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங்கா வெளியில வரும், குறையாது. மறுபடியும் நீ அவங்களை சந்திக்கும் போது தலை நிமிர்ந்து அவங்க முன்னாடி முடியாது. நான் மறுபடியும் வந்து காலேஜுக்கு போக மாட்டேன். அவங்க யார் முகத்துல என்னால முழிக்க முடியாது. எல்லாருக்கும் இதுதானே நினைப்பு. ஒரு கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு ஒரு பெரிய சிட்டிக்கு வந்து இந்த மாதிரி வேலைதான் பாப்பான்னு சொல்லுவாங்க. அவங்க பேசுற பேச்சு எந்த அளவுக்கு குத்துன்னு உங்களுக்கு தெரியாதுமா. ராஜி, அவங்க பேசுறதெல்லாம் எவ்வளவு வலிக்கும்னு எனக்கும் தெரியுமா, நல்லாவே தெரியும். அது ரொம்ப கஷ்டம் தான். ஆனாலும் அதை நீ எதிர்த்து நிக்கணும். ரஜினி காலேஜுக்கு போலன்னு வச்சுக்கோயேன், அந்த MMSல நீதான் இருந்தன்னு எல்லாருமே நினைச்சுப்பாங்கம்மா. ஐ எம் சாரி, ஆனா நீ தப்பு செஞ்சதுனாலதான் நீ வெளியில வராம வீட்டுக்குள்ளே இருக்கேன்னு எல்லாரும் நினைப்பாங்க. நீ மட்டும் காலேஜ் போகலன்னா அந்த போய் எல்லாமே உண்மை ஆயிடும் பிராச்சி. நீ காலேஜுக்கு கண்டிப்பா போகணும். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுமே தவிர அதை கண்டு நீ ஓடவே கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, தப்பு பண்ணலன்னா அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோ. முழு நம்பிக்கையோட நீ காலேஜுக்கு போய் தான் ஆகணும். நீ காலேஜுக்கு போய் அவங்களை எதிர்த்து நின்னு வச்சுக்கோ. அப்பதான் உண்மையும் வெளியில வரும். உன்னை தப்பா பேசினவங்க முன்னாடி நேருக்கு நேரா வச்சு எல்லாத்தையும் சொன்னா அப்ப அவங்களுக்கு உண்மை புரியும். நீ காலேஜுக்கு போய் தான் ஆகணும் பிராச்சி. உன்னால போக முடியலன்னா நானும் உன் கூடவே வரேன். அப்புறம் பிராச்சி, நான் உன் கூட இருக்கேன். யாராவது உன்னை பத்தி தப்பா சொன்னாங்கன்னா உங்க முகத்தையே உடைச்சிருவேன். ரொம்ப பேசுறாங்கன்னா அவ வாய் உடைச்சு கையில சுமாரு. அந்த மாதிரி பண்றதெல்லாம் பெரிய தப்பு. இது டிக்னிட்டி சம்பந்தப்பட்டது. டிக்னிஃபைடா நாம சண்டை போடுவோம். உண்மையை சொல்றது பெருசு இல்ல, அத மறுபடியும் உறுதியா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் போய் தானாவே மறையும். புரிஞ்சுதா? ஆமா பிராச்சி, நீ காலேஜுக்கு போய் தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு காலேஜுக்கு உனக்கு போக பிடிக்கலன்னா தயவு செஞ்சு அதை விட்டுடு. ஆனா இந்த சமயத்துல விடக்கூடாது. ஏற்கனவே அவங்க உன்னை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. உன்னை நல்லவன்னு நிரூபிச்சுட்டு
அதுக்கப்புறமா அந்த காலேஜ நீ திரும்பி கூட பார்க்க வேணாம், புரியுதா? ஆனா இப்ப போகாம இருக்காத. நீ விருப்பப்பட்டினா உனக்கு வேற காலேஜ்ல கூட அட்மிஷன் வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். என்ன பிரக்யா? சரிதாம்மா சொல்றதும் கரெக்ட் தான். நீ காலேஜுக்கு போக வேண்டாம்னா போகாத. ஆனா நீ எதை இழந்தியோ அதை திரும்ப கொண்டு வா. அப்ப நீ நிக்க கிட்ட சண்டை போட்டிருக்க. சண்டை இல்ல, அவனை அடிச்சு போட்டிருக்க இல்ல? நானா? அப்ப நான் தான் தேவையில்லாம அவன் கிட்ட சண்டை போட்டேன். இது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியும்ல? நான் தான் சண்டை போட்டேனா? அவன் சண்டை போட்ட என்ன, நீ சண்டை போட்ட என்ன? நீயும் தானே அதுல இன்வால்வ் ஆயிருக்க. நான் இன்வால்வ் ஆயிட்டேன். என்ன பண்ண சொல்ற? நான் உன்கிட்ட வாதம் பண்ண வரல. அப்ப வாதம் பண்ணாத. இங்க பாரு பிராச்சி, நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். நான் காட் சேக் இப்ப நான் ஜெயில இருக்கேன். இப்பதான் நான் சண்டை போட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப கோவமா வருது. இந்த மாதிரி சமயத்துல கூட நீ என்ன திட்டினா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? சொல்லு ப்ளீஸ். ப்ளீஸ் எனக்கு லெக்சர் மட்டும் கொடுக்காத ப்ளீஸ். இங்க பாரு, நான் உனக்கு லெக்சர் கொடுக்க வரல. நான் இததான் கேக்குறேன். உனக்கு இப்படி செஞ்சு என்ன கிடைச்சது? இந்த சண்டையில உனக்கு சந்தோஷம் கிடைச்சதா சொல்லு. ஆனா நான் சந்தோஷப்படல. சந்தோஷம்? நான் அவனை அடிச்சது உனக்காக மட்டும்தான். ஏன்னா அவன் உன்னை பத்தி தப்பா பேசினான். ஆனா நீ, உனக்கு சந்தோஷமா இருக்கா? நான் ஏன் இப்படி பேசுறேன்னா, வெளியில எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? எல்லாரும் பேசிக்கிறாங்க. பிராச்சியை பத்தி ஏதாவது தப்பா பேசினா பிராச்சிக்கு கோவம் வருதுல, ரன்பீருக்கு தான் கோவம் வருது, அவளுக்காக அவன் சண்டை போடுறான்னு சொல்றாங்க. அவனை பத்தி கவலைப்படாம இவளுக்காக எதுக்காக சண்டை போடணும்னு எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க. அதுவும் உன்னோட இமேஜ் அசிங்கப்படுத்திக்கிட்டு. இங்க பாரு ரன்பீர், நீ எத்தனை பேர் கூட சண்டை போடுவ காலேஜ்ல? காலேஜ்க்கு வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க. யார்கிட்ட நீ இன்னும் சண்டை போடுவ? எல்லாரும் கூட சண்டை போடுவேன். எல்லாரும் கூட சண்டை போடுவேன். உன்னை பத்தி தப்பா பேசினா சண்டை போடுவேன். ஏன் இந்த ஜெயில கூட உடைச்சுக்கிட்டு வருவேன். மறுபடியும் அவன் இங்க வந்தானா நான் அவன் கூட சண்டை போடுவேன். யாராவது உன்னை பத்தி தப்பா பேசுறாங்கன்னா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். நீ இததான் செய்ய போறியா? இததான் செய்வேன். என்னால பார்க்க முடியாது, பொறுத்துக்க முடியாது. என்னால முடியாது. ஏன் உன்னால முடியாது? என்னால கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா நான் உன்னை Yes, I got your mail. Just give me your day's time. I will revert to it. நான் உங்களோட I will call you tomorrow, okay? என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? அத்தா, I did something. நான் செஞ்ச காரியத்தினால அது எனக்கே திருப்பி அடிக்குது. பேக் ஃபயரிங் மீ. I don't know what to do and why I did that. And just calm down. நீ என்ன பண்ண, என்ன செஞ்சேன்னு சொல்லு. You know I hate Prachi, right? அப்புறம் நான் கோவத்துல வந்து பிராச்சி MMS பண்ணிட்டேன். I don't know what to do anymore. அதாவது நான் என்ன நினைச்சேன், நான் நினைச்ச எல்லார் மாதிரியும் ரன்பீரும் பிராச்சிய தப்பா எடுத்துக்குவான்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரி நடக்கல. ரன்பீர் காலேஜ்ல பயங்கரமா சண்டை போட்டிருக்கான். நிக்க அடிச்சிருக்கான். 1 second. நிக்ஸ் அவனோட ஃப்ரெண்ட் ஆச்சே. எக்ஸாக்ட்லி. நிக் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவனை அந்த அடி அடிச்சிருக்கான் தாங்கவே முடியாத அளவுக்கு. அதாவது நிக் என்ன பார்த்தானோ அத பத்தி தான் அவன் பேசி சாட் பண்ணிருக்கான். ரன்பீரால அதை தாங்கிக்க முடியாம அவனை போட்டு அடிச்சிருக்கான். நிக் கால்டு போலீஸ். அப்புறம் இப்ப ரன்பீர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். Oh God. இந்த பிராச்சி நம்ம நினைச்சதை விட ரொம்ப, யார் அவளை பார்த்தாலும் அவ சைடுல. முதல்ல அண்ணன், அதுக்கப்புறம் ரன்பீர். கண்ணை மூடிக்கிட்டு எல்லாரும் அவளை நம்புறாங்க. They protecting her, trusting her. இது நம்ம நினைச்ச மாதிரி அவ்வளவு சுலபம் கிடையாது. அத்த வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரன்பீரை வெடி எடுக்கலான்னு. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். எனக்கு அவன் மேல பயங்கர கோவம் வந்துருச்சு. நான் ரன்பீர் முன்னாடி பிராச்சியோட பேரை கெடுக்கணும்னு நினைச்சு பிராச்சிய பத்தி MMS பண்ணி அதனாலதான் அவன் நிக்க அடிச்சிருக்கான். அதனால போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். We will. இப்படி எல்லாம் பண்ணா ரன்பீர் அரெஸ்ட் ஆவான்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரியாம தானே நீ இதை பண்ணிட்ட. You didn't know about it. நீ கில்ட்டியா ஃபீல் பண்றத முதல்ல நிறுத்து. ரன்பீரை எப்படியாவது வெளியில எழுப்போம். டோன்ட் வரி அபவுட் இட். ஆனா அவன் அந்த மாதிரி நிக்க அடிச்சிருக்கவே கூடாது. கம். நல்ல வேளையா நம்ம போய் FIR போட்டுட்டு வந்துட்டோம். FIR எல்லாம் போட்டாச்சு. ஆனா பிராச்சி இப்பவும் டென்ஷன்ல இருக்கா. அம்மா அம்மா, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். என்னாச்சு? என்ன ஹெல்ப் வேணும்? உன்னை பத்தி பேசுறவங்களை பார்த்துட்டு வாய மூடிட்டு சும்மா இருக்க சொல்றியா? அடிப்பேன். இன்ஃபேக்ட் நல்லா அடிப்பேன். அவனை சாகடிச்சு போட்டுருவேன். இது ரொம்ப தப்பாச்சே.
வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஒரு நிமிஷம். ஹலோ, நீங்க மிஸ்டர் தேஜஸ் தானே? வக்கீலு அவர்கிட்ட பேசிட்டு ரன்பீரை ஜெயில இருந்து வெளியில எடுத்துருவா. நீ டென்ஷன் ஆகாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ம்? நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல. இங்க பாரு நீ வா, பிராச்சி, வந்து நான் அந்த அட்வொகேட் கிட்ட பேசிட்டேன். அவர் நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வராராம். நாம சீக்கிரம் போலாம் வா. சரி போலாம். நானும் இல்ல வரேன். இல்ல, நீங்க இங்கேயே இருங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அந்த பொண்ணு பிராச்சியோட ட்ரெஸ் போட்டிருந்தா. சஞ்சு காலேஜுக்கு வந்திருக்கான். ஆனா அவன் எதுக்கு காலேஜுக்கு வந்தான்? இந்த சஞ்சு அப்புறம் இந்த பொண்ணு தப்பா படுது. ஹாய், நீயும் வந்திருக்கியா? நீ வந்திருக்கன்னு டாடி என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆல் குட். ரன்பீர், நீ எதுக்காக நிக் கிட்ட சண்டை போட்ட? உனக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற. காலேஜுக்கே தெரியும் நான் நிக் கூட ஏன் சண்டை போட்டேன்னு. உனக்கு தெரியாதா? எனக்கும் தெரியும், காலேஜுக்கும் தெரியும். பட் வை? யூ நோ, மொத்த காலேஜும் இத பத்தி பேசிட்டு இருக்கு. ரன்பீர் எதுக்காக பிராச்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பேசுறாங்க. இவ்வளவெல்லாம் பிராச்சிக்காக நீ அவனை அடிச்சிருக்க. என்ன பிராச்சி பிராச்சின்னு? ப்ளீஸ் ஸ்டாப். பிராச்சி பிராச்சி எல்லாத்துக்கும். அவளை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. சாரி, பேசாத. நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் அதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடமும் சரியில்லை. இந்த இடத்துல ஐ டோன்ட் ரியலி கேர். எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். டெல் மீ நவ. உனக்கு பிராச்சி கூட ப்ராப்ளம் இருக்கா? இருக்குல்ல. ஆனா எனக்கு இல்ல. அவளை பத்தி ஒருத்தன் தப்பா பேசினா அது எனக்கு தப்பா பட்டுச்சு, அதனால நான் அவனை அடிச்சேன். லிசன், நீ செஞ்சது கரெக்டா, நான் இல்லன்னு சொல்லல. பட் ஐ அக்ரி அண்ட் ஐ நோ. அண்ட் பிராச்சியோட இடத்துல டிம்பியோ இல்ல வேற யாராவது இருந்திருந்தா கூட இதுதான் நீ செஞ்சிருப்ப. ரைட்? யா. See, நீ பிராச்சிக்காக சப்போர்ட் பண்ணதுனால நான் ஒன்னும் அப்செட் ஆகல. I am not upset about that. The reason I am upset is, பாரு, இப்ப நீ எந்த இடத்துல நின்னுட்டு இருக்கேன்னு, ஜெயிலுக்குள்ள. That what you deserve? No one deserve anything, ரியா. எனக்கு தப்பா தோணுச்சு, சப்போர்ட் பண்ண, அதனால நான் சொல்லிட்டேன். அப்புறம் எனிவே அது முக்கியம் இல்ல. முக்கியமானது என்னன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, பிராச்சியை பத்தி ஒரு MMS வந்ததுல, அதுல ஒரு புது கன்ஃபியூஷன் வந்திருக்கு. அந்த MMSல இருந்த பொண்ணு அது பிராச்சி இல்ல. அவ வேற ஒரு பொண்ணு பிராச்சியோட ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா. என்ன யோசிக்கிற? என்னோட கெஸிங் என்னன்னா, சஞ்சு இருக்கால, அவன் பிராச்சியோட இமேஜை ஸ்பாயில் பண்றான். இதை எப்படிடா சொல்ல முடியும் உன்னால? பிராச்சி, தீபாவளி அன்னைக்கு மிஸ்டர் மெஹரா வீட்ல என்ன நடந்தது? ஏன் அமைதியா இருக்க? உன்கிட்ட தான் கேக்குறேன். அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் விவரமா தெரிஞ்ச என்னால ஒரு விஷயம் கண்டுபிடிக்க முடியும். பிராச்சியை ஃபாலோ பண்றது யாருன்னு. நீ நம்பினாலும் நம்பலனாலும் தீபாவளி பார்ட்டில நடந்ததுக்கும் காலேஜ்ல நடந்ததுக்கும் யாரும் பின்னாடி இருக்காங்க. உனக்கு சஞ்சு மேல சந்தேகமா இருக்கா? இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லு. நீ இன்னும் சஞ்சு கூட பேசுறியா? அம்மா, சஞ்சு ஒண்ணு மோசமான பையன் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்போ அவங்க அம்மாவுடைய ஆசையா கடைசியா என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிருக்காங்க. அது எல்லாத்தையும் அவன் என்கிட்ட வந்து சொன்னான். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். நான் அப்படி பிஹேவ் பண்ணதை நினைச்சு எனக்கும் கில்ட்டி ஃபீலிங்கா இருந்துச்சுன்னு சொன்னான். அவங்க அம்மா விருப்பப்பட்டாங்கன்னு தான் அவன் இங்க வந்திருக்கான். உனக்கு யார் சொன்னது அவங்களோட அம்மா இறந்துட்டாங்கன்னு? அவங்க அம்மா இப்பதான் கிராம பஞ்சாயத்துல ஜெயிச்சிருக்காங்க. அது என்னன்னா, தீபாவளி பார்ட்டி அன்னைக்கு பிராச்சி மேல குற்றம் சுமத்தும் போது சஞ்சு அங்க இருந்திருந்தான். காலேஜ்லயும் சஞ்சு இருந்தா. அவனுக்கு என்ன அந்த காலேஜ்ல வேலை? அவன் தான் அந்த காலேஜ்ல இல்லையே. பார்த்தல நம்ம பார்க்கும்போதே சஞ்சு எப்படி அவன் முகத்தை மறைச்சானு. இல்லப்பா, நான் அந்த நேரத்துல மொபைல பாத்துக்கிட்டு இருந்தேன். ஸ்மார்ட் போனையே பாத்துக்கிட்டு இருந்தா மனுஷன் ஸ்மார்ட் ஆக மாட்டான். நீ சஞ்சுவை பத்தி பேசிட்டு இருந்த, என் ஸ்மார்ட் போனை பத்தி. சஞ்சு அவன் பிராச்சியோட ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. அவன் ஊர்ல இருந்து வந்தது பழி வாங்கறதுக்கு பிராச்சிய. எல்லாம் சரிதான், ஆனா என் பையன் எதுக்கு பழி வாங்கணும்? அவனால தானே ரன்பீர் ஜெயிலுக்கு போயிருக்கான். ஏய், நீ என்ன டென்ஷன் ஆகுற? நான் தான் இருக்கல, நான் வெளியில கொண்டு வரேன். ஆல்ரைட். அவனே தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு அவன் வாயாலே என்கிட்ட சொன்னான். அப்படி ஒருத்த வந்து சொல்லும் போது எனக்கு எப்படி தெரியும் அவன் பொய் சொல்றானா உண்மையை சொல்றானான்னு? உலகத்துல எல்லாரும் உண்மையை சொல்றதுக்காக தான் அம்மா மேல சத்தியம் பண்ணுவாங்க. அம்மா பேரை சொல்லி ஒருத்தனால எப்படி பொய் சொல்ல முடியும்? எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. எப்பவும் எல்லாரும் நாம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. சொல்றவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க. சரி விடு, நான் ஊர் தலைவருக்கே கால் பண்ணி பாக்குறேன். அவர்கிட்டே கேக்குறேன்.
அவர்கிட்ட கேட்டா எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிரும். ஷோ, நான் என் போனை வேற வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். உன்கிட்ட இருக்கா அவரோட நம்பர்? நான் ஒண்ணு பண்றேன், நான் பிராச்சிக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அவளுக்கு செஞ்சு கூட ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானே கேட்டு பாரு. போன் போதா? பிஸியா இருக்கு. அதோ வந்துட்டார். மிஸ்டர் மெஹ்ரா, பெயில் பேப்பர்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க போலாம். அவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம். ரன்பீரை மீட் பண்ணலாமா? வாங்க. வா. அம்மா நீங்க போங்க, நான் வரல. உனக்கு அவனை பார்க்க வேண்டாமா? நான் அங்க வந்தா ஏதாவது அவன் பேசுவான், எனக்கு கோவம் வரும். இந்த நேரத்துல அவன் மேல என்னால கோவப்பட முடியாது, அதனால நான் வரல. அப்படின்னா அந்த ரன்பீர் உனக்காக லாக்அப்ல இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் முன்னாடி போய் நீ நின்னா அவன் கோச்சுப்பான்னு நீ அவனை பாக்குறதுக்காக வரமாட்டேங்கிறல்ல? இது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கா? அபி, ரன்பீர் எங்க? இதெல்லாம் அந்த விக்ரமோட ஃபால்ட் தான். அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம்ல. புரியுது, எப்பவும் விக்ரம் மேல தான் ஃபால்ட் இருக்கும். அவரால தான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை இருக்கு என் பையன் கூட? ரன்பீரை கூட்டிட்டு வீட்டுக்கு தான் வரேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஆனா இங்க வந்து பார்த்தா ரன்பீரை ஆளையே காணோம். அட ஆமா, வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தோம். புரியுது புரியுது புரியுது, எனக்கு புரியுது. நீ சொல்ல வர்றது எனக்கு நல்லாவே புரியுது. எப்பவும் இந்த விக்ரம் இப்படிதான் பண்ணுவாரு. என் பிள்ளைகிட்ட வழியில ஏதாவது பேசிக்கிட்டே வந்திருப்பாரு, அட்வைஸா சொல்லி குழப்பி இருப்பாரு, ஏதாவது டார்ச்சர் பண்ணிருப்பாரு பிள்ளைய. அதனால கோச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான். இதெல்லாம் அவரால தான். அட அப்படிலாம் எதுவும் நடக்கல. நத்திங் ஹேப்பன் லைக் தட். எனக்கு நல்லா புரியுது. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஏதாவது நடந்திருக்கும். விக்ரம் போலீஸ் முன்னாடியே அவனை ஏதாவது சொல்லியிருப்பாரு. அதனால அவங்க மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி என் பிள்ளைய உள்ள தள்ளியிருப்பாங்க. அட இல்ல பல்லவி, நீ தப்பா யோசிக்கிற. நான் தப்பா யோசிக்கிறேனா? அப்படி என்ன யோசிக்கிறேன்? இதானே எல்லா தப்பும் விக்ரம் மேலன்னு. நீங்க ரன்பீரை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அப்ப விக்ரம் ரன்பீர் ஏதாவது சொல்லியிருப்பாரு. அவன் அப்படியே திரும்பி நீ என்ன பேச விட்டாதான் நான் ஏதாவது சொல்ல முடியும். என்ன சொல்ல விடல? நான் பேச விட மாட்டேங்கிறேனா? அட பாவிங்களா, அப்பனும் புள்ளி அங்க நின்னுட்டு என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடா. முதல்லயே சொல்ல வேண்டியதானே ரன்பீர் இங்கதான் இருக்கான்னு. இதுக்கு போய் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ரன்பீர், உனக்கு ஒண்ணும் ஆகலையே என் செல்லம். எப்படி இருக்க நீ? பார்த்தல ட்ரெய்லர, என் கதையும் இதேதான். என்ன பேசவே விட மாட்டேன்றடா.